அனைவருக்கும் வணக்கம். இலக்குவனார் இலக்கிய இணையமும் தமிழவேல் இலக்கிய மையமும் இணைந்து இன்று ஐயா பேராசிரியர் முனைவர் மறைமலை லக்குவனார் அவர்கள் வள்ளுவர் வகுத்த வான்மறையும் வரையறை இல்லா புரட்டுகளும் என்ற தலைப்பின் கீழே இன்றைக்கு ஒரு பேருரை ஆற்ற இருக்கின்றார்கள். இந்த காலகட்டத்தில் திருவள்ளுவருக்கு ஏற்படுகின்ற பல இடர்பாடுகள் திருவள்ளுவரை பல பேர் தூக்கி தன் வசம் தன் இடுப்பிலே வைத்துக் கொள்ளுகின்ற நிலைப்பாட்டினை வைத்துக் கொள்கின்ற காரணத்தினாலும் பல சிக்கல்களிலே திருவள்ளுவரை கொண்டு விடலாம் என்று இருக்கின்ற இந்த நிலையிலே ஐயா அவர்கள் இங்கே பேருரை ஆற்ற இருக்கின்றார்கள். அனைத்துமே எடுத்துரைத்து திருவள்ளுவருடைய சிறப்புகளையும் இந்த வரையறில்லா புரட்டுகளாக நடத்தி கொண்டிருக்கின்ற வன்பர்களையும் இங்கே அவர்கள் எடுத்துக்காட்ட இருக்கின்றார்கள் என்ற நிலைப்பாட்டிலே இன்றைக்கு பேருரையாற்ற வருகின்றிருக்கின்ற ஐயா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணாநகர் தமிழ்ச்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அரிமா முனைவர் துரை சுந்தரராஜன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோன்று சொல்வள நாயகராக விளங்குகின்ற புரடிசை மன்னனாக இருக்கின்ற குடியாத்தம் குமணன் ஐயா அவர்களை நான் வணங்குகிறேன். அதே போன்று இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற ஐயா காதர் அவர்களை, அப்துல் காதர் அவர்களை நான் வணங்குகிறேன். ஐயா அண்ணாநகர் தமிழ்ச்சங்கத்தினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய ஐயா நம்முடைய ஞான பிரகாசம் ஐயா அவர்களையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். ஏனைய நண்பர்கள் எல்லாம் இன்னும் வர இருக்கின்றார்கள். அவருக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு இன்றைய காலகட்டத்தில் பேரறிஞராக இருக்கின்ற ஐயா மறைமலை லக்குவனார் அவர்கள் எடுத்திருக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வீண் போகா வண்ணம் அந்த முயற்சிகள் அனைமே வெற்றி காண வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே இப்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். எண்ணற்ற செய்திகள், எண்ணற்ற விவரங்கள், அந்த காலங்களிலே நம்ம ஐயா அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலேயும் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் நாம் எல்லாம் அறிவோம். பத்திரிகை வாயிலாகவும் சரி, வானொலி வாயிலாகவும் சரி, இணையத்திலும் சரி, யாராவது தவறுகள் இருக்கின்ற காலத்திலேயே ஐயாருடைய ஊற்று உடனடியாக அங்கு பிரதிபலிக்கின்ற நிலைப்பாட்டினை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே பார்க்கிற போது உலகமெல்லாம் தெரிந்து இந்தியாவிலே செல்லுகின்ற இடத்தையெல்லாம் திருக்குறளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றார் ஒருவர். திருக்குறள் மேன்மையானது, முதன்மையானது, சிறப்பானது, பாராட்டக்கூடிய செய்திகளாக இருக்கின்ற காரணத்தில் திருக்குறள் இருக்கின்ற காரணத்தினாலே அதை எடுத்து அவர்கள் ஆளுகின்றார்கள். அந்த சிறப்புமிக்க திருக்குறளுக்கு நன்மதிப்பை தர வேண்டும் என்பதற்காக ஐயா அவர்கள் நீங்கள் எங்கெங்கு எடுத்துச் செல்கின்றீர்களோ, எங்கெங்கு செல்கின்றீர்களோ அங்கெல்லாம் இந்த திருக்குறளை நீங்கள் பயன்படுத்துகின்ற போது ஏன் இந்த திருக்குறளை நீங்கள் அரசு நூலாக, இதை தேசிய நூலாக மாற்றக்கூடாது என்ற நிலைப்பாட்டினை இந்திய அரசிற்கே நேரடியாக ஐயா அவர்கள் எழுதி அனுப்பியிருக்கின்றார்கள் என்ற செய்தி உங்கள் அனைவருக்கும் பலருக்கு தெரியும். அதே போன்று திருக்குறளுக்கு இழுக்கு என்ற நிலைப்பாட்டினை நடராஜன் என்ற நண்பர்கள் தினமணியிலே எடுத்து எழுதிய போது மனுநீதிக்கு இணையாக இந்த பெண்களுக்கு அது பாதகமாக மனுநீதி இருக்கின்றது என்றால் திருக்குறளும் பெண்களுக்கு இழிவாகத்தானே எழுதப்பட்டிருக்கிறது, ஏன் அதையும் தடை செய்யக்கூடாது என்று அவர்கள் எழுதிய போது உடனடியாக ஐயா அவர்கள் அதை குறித்து அந்த செய்தியை பின்வாங்க வேண்டும், மறுப்பு தெரிவிக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் உடனடியாக நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். அதன் பிறகு பல்வேறு தமிழ் அமைப்புகள் எல்லாம்
பிறகு அதற்கு கண்டனம் தெரிவித்து கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் அந்த கோரிக்கை இன்னும் நிறைவேறாததாக அறிய முடியவில்லை. இன்னும் அது அப்படியே தான் இருக்கிறது. தினமணியும் மறுப்பு தெரிவிக்கவில்லை. இந்த நடராஜன் என்பவர் மட்டும் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். நான் திருக்குறளை போற்றுகிறேன், வணங்குகிறேன், பாராட்டுகிறேன். ஆனால் திருக்குறளை நான் இழிவுபடுத்துவதற்காக எழுதப்படவில்லை. இது அந்த பத்திரிகையினுடைய நிலைப்பாடுதான், என்னுடைய தவறுகள் இல்லை என்று அவர்கள் சுட்டிக்காட்டியும் தினமணி இதழ் வரையிலையும் அதற்கு மறுப்போ அதற்கு எந்த ஒரு மன்னிப்போ கேட்காத நிலைப்பாடு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. திருக்குறள் என்பது நமக்கெல்லாம் கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். திருக்குறள் புகழ்பெற்ற தமிழ் மொழிகளில் இலக்கியம் என்பது நாம் எல்லாம் அறிவோம். உலக பொதுமறை, பொய்யாமொழி, வான்மறை வாழ்த்து, முப்பால், உத்தரவேதம், தெய்வ நூல் என பல வழிகளிலே திருக்குறளை போற்றி பாராட்டி வருகிறார்கள் தமிழர்கள். அந்த வகையிலே பார்க்கிற போது திருக்குறள் சங்க இலக்கிய வகைப்பாட்டில் 17 கீழ்கணக்கிலே எனப்படும் 18 நூல்களில் திரட்டில் அமைந்துள்ளது என்று போற்றப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையிலே வாழ்வியல் நூல் மாந்தர் தம் அகவாழ்விலும் சுக வாழ்விலும் கூடி வாழ, புறவாழ்விலும் இன்ப வாழ்விலும் அவர்கள் இசையுடன் வாழ, நலமுடன் வாழ தேவையான அடிப்படைகளை விளக்குகின்ற ஒரு பெருநூல் திருக்குறள் என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். திருக்குறள் திருவள்ளுவருடைய தற்சிந்தனையாலே தமிழிலே உருவாக்கப்பட்ட நூல். இந்த நூல் இதில் எந்த மதமும் மொழியும் சாதி அடிப்படையும் கொண்டு உருவாக்கப்படவில்லை என்ற நிலைப்பாடு இருந்தாலும் பல பேர் அதை எடுத்து அவர்கள் இப்பொழுது அதற்கு பல சாயங்களை பூசி திருவள்ளுவர் அவர்களுக்கு என்ன இழுக்கு ஏற்படுத்தலாம் என்ற நிலைப்பாட்டினை உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் பார்க்கிற போது மதங்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் என்று ஒன்று மத நூல் இருக்கிறது. இஸ்லாமியருக்கு மத நூல் என்று சொன்னால் அதற்கு குரான் என்று ஒன்று இருக்கிறது. இந்துக்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களுக்கு அந்த ஒரு எந்த நூல் என்று நாமும் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் அதற்கு பகவத்கீதை என்று சொல்லுகிறார்கள், ராமாயணம் என்று சொல்லுகிறார்கள். பல வகையிலே அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஆனால் எந்த மதமும் சாராமல் இருக்கிற தமிழருக்கு என்று தனித்துவம் வாய்ந்த ஒரு நூலாக விளங்குகிறது திருக்குறள். இந்த திருக்குறளை எப்படியாவது சீரடிக்க வேண்டும் என்பதற்காக இதை மதத்தை கொண்டு வந்து அதற்கு பல சாயங்களை பூசி இந்த திருவள்ளுவரை திசை திருப்புகின்ற நிலைப்பாட்டினை இப்பொழுது மேற்கொண்டு வருகிறார்கள் என்று எண்ணி பார்க்கிற போது நாமெல்லாம் மிக மிக வருந்தக்கூடிய நிலையிலே நாம் இருந்து கொண்டுகிறோம். திருக்குறள் அனைத்தும் திருக்குறள் வெண்பா என்ற 7 சீர்கொண்டு உலகிலேயே வெண்பாவால் முதலில் உருவாக்கப்பட்ட நூல் என்பது நாம் அறிவோம். உலக மக்கள் அனைவருமே எந்த காலத்திலும் எந்த பொருள்படியும் அமைந்துள்ள உலக பொதுமறை நூலாக திருக்குறள் விளங்கி கொண்டிருக்கிறது என்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமை. இந்த நூலின் அமைப்பு தனி மனித வாழ்க்கை, தனி மனித உரிமை, தனி மனித வாழ்வு இவை அனைத்திற்கும் துணையாக உள்ள பொருளியல் வாழ்வு இவற்றிற்கெல்லாம் அடிப்படையாக விளங்குவது அறம். அந்த அறத்தினால் வாழ்க்கை அறவாழ்வு, மனிதனின் மனமே இவற்றிற்கு காரணம். இந்த ஆதாரமாக அனைத்திற்கும் ஆதாரம் நிலைகளன் மனத்துக்கண் மாசிரன் ஆதலே அனைத்தும் அறம் என்பது போல அறத்தால் உருவாவதே இன்பம். அறவழி நின்று பொருளீட்டி அதனை கொண்டு இன்பமாக வாழ வேண்டும் என்பதை திருவள்ளுவர் இங்கே அருமையாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். உலக மாந்தரும் இன்பமுறை மியூட் பண்ணிட்டுமா எல்லாத்தையும்? இடையில குரல் வந்துட்டே இருக்கு. செய்ய வேண்டும் பொருளியல் பொது வாழ்வுக்கு இன்ப இலக்கிய பொது வாழ்விற்கும்
இன்ப இலக்கிய தனி வாழ்விற்கும் அடிப்படையாக அறம் பொருள் இன்பம் என்ற கூற்றினை வரையறுத்திருக்கின்றார் திருவள்ளுவர் அவர்கள். அதுபோன்று திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்ற முப்பால் என பெயர் பெற்று விளங்குகிற இந்த திருக்குறள் ஒவ்வொரு இயல் என்னும் பகுதிகளாக பகுக்கப்பட்டு ஒவ்வொரு இயலும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அதிகாரம் கொண்டதாக, ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 பாடல்கள் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 பாடல்கள் இயற்றினார் என்று ஆய்வாளர்களே இன்றும் அறிந்து கொள்ள முடியாத நிலை இப்பொழுது இருந்து வருகிறது. அது இன்னும் அறிய முடியவில்லை. அந்த அறத்துப்பாலில் பாயிரவியல் 4 அதிகாரமும், இல்லறவியலில் 20 அதிகாரங்களும், புறவியல் 13 அதிகாரங்களும், இறுதியில் ஊழ் என்னும் ஒரே அதிகாரம் கொண்ட ஊழியல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார் திருவள்ளுவர். பொருட்பாலில் அரசியல், அமைச்சியல், ஒழிபியல் ஆகியவை புனையப்பட்டுள்ளது. அரசியல் 25 அதிகாரங்களும், அமைச்சியலில் 32 அதிகாரங்களும், ஒழிபியலில் 13 அதிகாரத்தோடு மொத்தம் 70 அதிகாரங்களை படைத்துள்ளார் திருவள்ளுவர். இன்பத்துப்பாலில் களவியல் மற்றும் கற்பியல் என 2 இயல்கள், களவியல் 7 அதிகாரம், கற்பியல் 18 அதிகாரம், மொத்தம் 25 அதிகாரங்கள் உள்ளடக்கியதாக அமைந்திருக்கிறது. இந்த வகையிலே பார்க்கிற போது எல்லா வகையிலையும் ஆக மொத்தம் 9 இயல்கள், 133 அதிகாரங்கள், 1330 குறள்கள் கொண்டிருக்கின்ற இந்த அருமையான நூலுக்கு இப்பொழுதெல்லாம் களங்கம் கற்பிக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டினை கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் தமிழுண்டு, தமிழுக்கு நாம் இருக்கின்ற அரும்பணிகளை நாம் எல்லாம் போற்றி புகழ்ந்து பாராட்டி வருகின்ற இந்த காலங்களில் பேரறிஞர்கள் இருக்கின்றார்கள், பேராற்றல் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், பெரும் தமிழ் அறிஞர்கள் பெரும்பாலானோர் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களெல்லாம் இந்த காலகட்டத்திலே நாம் எல்லாம் விழித்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கிறோம். திருக்குறள் என்பது எந்த மதமும், எந்த ஜாதியும், எந்த இனமும் சாராது. தமிழ் மொழி, தமிழ் என்ற வார்த்தைக்கு கூட ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் அமைத்திருக்கின்ற இந்த திருக்குறளுக்கு பல்வேறு இடர்பாடுகள் தரலாம் என்ற சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்ற காலகட்டம் இது. இந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஐயா பேராசிரியர் ஐயா முனைவர் மலைமலை நக்கனார் அவர்கள் எடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும், ஒவ்வொரு நிலைப்பாட்டிற்கும் எதற்குமே விட்டு கொடுக்காமல் எந்தெந்த சூழ்நிலையிலே தமிழுக்கும் திருக்குறளுக்கும் இழுக்கு என்ற வருகின்ற போதெல்லாம் தன்னுடைய எழுத்தாற்றலால், இணைய ஆற்றலின் காரணமாக அவர்கள் உடனுக்குடனாக அதற்கு பதிலளித்து மற்றவர்கள் எல்லாம் இதை உணர வேண்டும் என்ற நிலைப்பாட்டினை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவரை ஒற்று மற்றவர்களும் இதை பின்பற்றி போட்டு அவர்கள் எடுத்திருக்கின்ற அந்த முயற்சிக்கு உறுதுணையாக நாம் சென்றாக வேண்டிய கட்டாய நிலையிலே நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கிற போது ஐயா அவர்கள், மறைமலை லக்குவனார் அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலையும் சரி அறிவாற்றல் மிக்கவராக இருக்கின்றார். தமிழுக்காக பாடுபடுகின்ற ஒரு பேராசானாக இருக்கின்றார்கள். எல்லா வகையிலும் செல்லுகின்ற இடங்களெல்லாம் தமிழுக்கு முக்கியத்துவம் தந்து, தமிழுக்கு பேராற்றல் கொடுத்து அவர்கள் ஆற்றுகின்ற சொற்பொழிவெல்லாம் நம்மெல்லாம் கண்கூடாக கண்டு மகிழ்ந்திருக்கிறோம். இது இந்தியாவில் மட்டுமல்ல, வெளிநாட்டுகளில் செல்லுகின்ற போதெல்லாம் அங்கே தமிழை உரைக்கின்ற ஒரு பெரும் பங்கினை ஆற்றி வருகின்ற பெருமகனார் அவர்களை நாமெல்லாம் போற்றி பாராட்டி வணங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். இப்பொழுது தமிழ் உலகெங்கும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் யார் என்றால், ஈழத்திலே புலம்பெயர்ந்து சென்றிருக்கின்றவர்கள் தான் என்று நான் கருதுகிறேன். அது தவறான கூற்றாக இருந்தால் நீங்கள் அதை விடுத்து விடலாம். அந்த ஈழத்திலே இருக்கின்றவர்கள் புலம்பெயர்ந்து சென்ற காரணத்தினாலே அங்கங்கு இருக்கின்றவர்கள் அவர்கள்தான் இப்பொழுது தமிழை பரப்பி, தமிழை அவர்கள் ஒழித்து, தமிழுக்கு எல்லா வகையிலும் அவர்கள் எடுக்கின்ற ஒரு முயற்சியின் காரணமாக அவர்கள் பதவியும் கிடைத்து, பெரும் பதவிகளையும் அந்த அரசிலே கொண்டு வந்து, ஒவ்வொரு அரசிலும் தமிழ் ஆட்சி மொழியாகவும் தமிழ் நிலை பெற்று இருக்கின்ற ஒரு நல்ல கூற்றினை அவர்கள் ஒவ்வொரு நாட்டிலும் அவர் பரப்பி பார்க்கின்ற போது ஈழத்து மக்கள் எல்லாம் என்ன வகையிலே அவர்கள் தமிழை பரப்பி கொண்டு வருகிறார்கள் என்று பார்த்து நம்மெல்லாம் மகிழ்ச்சி கொள்ளுகின்ற நிலையிலே இருக்கின்றோம்.
அந்த வகையில பார்க்கின்ற போது ஐயா அவர்கள் எடுத்திருக்கின்ற பல முயற்சிகள், பல திட்டங்கள், பல குறிக்கோள்கள் எல்லாமே வெற்றி அடைய வேண்டும். அதற்கு தமிழர்களாகிய நாமெல்லாம் இவர்கள் இது போன்று எடுக்கின்ற சான்றாளர் பெருமக்களை, பேரறிஞர்களை நாமெல்லாம் அவர்கள் பின்தொடர்ந்து அவர்கள் காட்டுகின்ற வழியினை நாம் நாம் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும். அவர்கள் சொல்லுகின்றதை தவறாக சொல்லுவதில்லை, தவறான வழியை நமக்கு காட்டுவதில்லை, தவறான எண்ணங்களை நமக்கு புகுத்துவதில்லை. ஆனால் தமிழுக்கு என்ற நிலைப்பாடு, தமிழ்தான் நமக்கு உயிர் மூச்சு என்ற நிலைப்பாட்டினை அவர்கள் நமக்கு போதிக்கின்ற போதெல்லாம், ஒரு எடுத்துரைக்கின்ற போதெல்லாம், அதற்கு எந்த வகையில் நாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க முடியுமோ அந்த வகையிலெல்லாம் நாம் கண்டிப்பாக இருந்தாக வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது இருந்து வந்திருக்கிறது. அதற்காக தான் ஐயா அவர்கள் இந்த அருமையான தலைப்பை கொடுத்திருக்கின்றார்கள், இந்த தலைப்பிலே பேச இருக்கின்றார்கள் என்று நான் இங்கே மனமுந்து ஐயா அவர்களை வணங்கி போற்றி பாராட்டி, ஐயா அவர்கள் இந்த சிறப்புரையை மேலெடுத்து சென்று சிறப்புரை ஆற்றும்படி ஐயா அவர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். பல்வேறு அறிஞர் பெருமக்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எத்தனித்தோம். சரியான தகவல்கள் போய் சேர முடியாத காரணத்தினாலே தொய்வுற்று இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இருந்தாலும் பலருக்கு அனுப்பியிருக்கிறோம். இருந்தாலும் இது அப்படியே நம் யூடியூபிலே பதிவு செய்யப்பட்டு மற்றவருக்கு அனுப்பக்கூடிய நிலையிலே இருக்கிறோம். இது ஐயா அவருடைய சொற்பொழிவு நிச்சயமாக பலருக்கு சென்று அடையும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களை சிறப்புரையாற்றும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, ஆக்கம் அதர்வனாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் ஒழி. சான்றோர் பெருமக்களே, ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்தால் ஓய்வு பெற்று 16 ஆண்டாகின்றது, வரவேற்பது எடுத்ததை போல ஒரு தோற்றம் அளித்துவிடும். ஆனாலும் அனைத்து சான்றோர்களையும் அகங்கணிந்து வணங்கி 24 மணி நேரம் போதாது என்கின்ற வகையில் ஒழிக்கின்ற மருத்துவர் சுவாமிவிளங்கோவன் ஐயா அவர்கள் வந்திருப்பது பெரிதும் ஊக்கமளிக்கின்ற வகையில் இருக்கின்றது. அவருக்கு நிறைய வேலைகள். ஆக சுவாமிவிளங்கோவன் ஐயா அவர்களையும் அதே போல புலம்பெயர் தமிழர்கள் இங்கே வந்திருக்கின்ற பெருமக்களையும், எங்கள் அண்ணாநகர் தமிழ் சங்கத்தினுடைய தலைவரையும் பொருளாளரையும் குடியாத்தம் போன்ற ஒவ்வொருவரையும் பெயர் சொல்ல வேண்டும். ஞான பிரகாசம் அனைவரையும் வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன். பெருமக்களே, தமிழ்வழி உமாகேஸ்வரம் பிள்ளை அவர்கள் என்னுடைய தந்தையாரின் ஊக்க ஊற்றுக்களிலே ஒருவர். என்னுடைய தந்தையார் கரந்தையிலே பயிலவில்லை, திருவையார் அரசர்களிலே பயின்றார், அங்கேயே பணியாற்றினார். ஆனால் அந்த பகுதியிலே இருந்த காலம் தொட்டு கரந்தைக்கு வந்து அங்கு நடக்கின்ற பல்வேறு சிறப்பு சொற்கள், தமிழ்நாட்டின் பேரறிஞர்கள் வருவார்கள். மறைமலை அடிகளார் வருவார், பண்டிதமணி கதிரன் செட்டியார் வருவார், நடுக்காவேரி வெங்கடசாமி நாட்டார் அவர்கள் வருவார்கள். ஆக தமிழ்நாட்டின் அறிவு களஞ்சியமே அங்கே வந்து அந்த அறிவியை அங்கே வழங்கி கொண்டிருக்கும். அந்த வகையில் அங்கே அவ்வப்பொழுது வந்து கலந்து கொள்வார். அவரை உமாகேஸ்வரம் பிள்ளை அவர்கள் ஊக்குவிப்பார். அதே போல இங்கே உமாகேஸ்வரம் பிள்ளையினுடைய பேரன் நம்முடைய தாக்கு திவாகரன், அரிமா தாக்கு திவாகரன் அவர்கள் என்னை ஊக்குவிக்கின்ற ஒருவராக இந்த நிறைய கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டியிருக்கின்றது. நீங்கள் அந்த விடையளிக்க பணியை நீங்கள் தொடர வேண்டும். தொடங்கி இருக்கின்ற உலக திருக்குறள் கல்விக் கழகத்தின் மூலமாக நீங்கள் இதழ் நடத்துகின்றீர்கள். அந்த இதழ் நடத்துவதற்கு பிறகு மெதுவாக வகுப்பெடுப்பதாகவும் சொல்லியிருக்கின்றீர்கள். ஆனால் அதற்கு முன்னதாக தனிப்பட்ட முறையிலே தனித்த அமைப்பிலே நீங்கள் இவ்வாறு தொடர்பொழி ஆற்ற வேண்டும் கேட்டுக்கொண்டார். அப்படி தொடர்பொழி ஆற்ற வேண்டும் என்றால் அதற்குரிய தலைப்பு என்னவாக இருக்கும் என்றால், வள்ளுவர் வகுத்த வான்மறையும் வரையறை இல்லா புரட்டுகளும் என்கின்ற தலைப்பு தான் அந்த தொடர்பொழிவுக்கு பொருத்தமான தலைப்பாக இருக்க முடியும். ஏனென்றால் சில மூடராசன்களும் சில பைத்தியநாதன்களும் சேர்ந்து குறளை பழித்து அதை எழுதி அந்த குறளை பழித்து அந்த பழித்துறையை ஒரு பெரிய பொருளாக்கி அதற்காக யார் யாரோ கற்றுக்கொட்டுகளெல்லாம் வைத்து தொடர்ந்து எழுத செய்து குறளை எந்த அளவுக்கு அதற்கு ஒரு மாசு கற்பிக்க முடியுமோ அந்த அளவுக்கு செய்தார்கள். இத்தனையும் நம்முடைய எதிர்ப்புகளுக்கிடையே, 1-2 எதிர்ப்புகளுக்கிடையே பன்னூற்றுக்கணக்கான மடல்கள், பன்னூற்றுக்கணக்கான அஞ்சல்கள், மின்னஞ்சல்கள் எல்லாம் அனுப்பிய பிறகும் எதிர்நீச்சல் படுவதைப் போல அந்த எதிர்ப்பையும் மீறி அவர்கள் குறளை தொடர்ந்து பழித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த பழிப்புரைக்கு எதிர்வினை ஆற்றுவது நம்முடைய அலுவல் அல்ல என்று ஒரு முடிவுக்கு வந்து விட்டோம். அவர்கள் அவ்வாறு பழிப்புரை செய்தால் குறளை பரப்புரை செய்வது நம்முடைய கடமை.
அந்த படித்துறையை காட்டிலும் பல மடங்கு பெரியதாக இருக்குமே. ஆனால் பெரிய ஒரு கோட்டை சிறிய கூடாக்குவதை போல பழித்துறை என்பது ஒரு புள்ளியாக ஆகி மறைந்தே போய்விடும். ஆக பரப்புரையில் ஈடுபடலாம் என்றுதான் இந்த உலக திருக்குறள் கல்விக் கழகத்தை தொடங்கினோம். நீங்கள் எல்லாம் ஓய்வு இருக்கும் பொழுது kuralvirtual.com KURALVIRTUAL kuralvirtual.com என்ற வலைத்தளத்துக்கு சென்று நாங்கள் ஆற்றுகின்ற பணியை, நாங்கள் வெளியின்ற இதழ்களை படிக்கலாம். இன்னும் கொஞ்ச நாளிலே நாங்கள் குறள் பட்டயம் சான்றிதழ் வகுப்புகளும் நடத்துவதாக இருக்கின்றோம். வலையொலி தொடங்கி இருக்கின்றோம். வலையொலிக்கு நீங்கள் உங்கள் உள்ளத்தை மகிழ வைத்த, நெகிழ வைத்த, இயக்கிய, வழிகாட்டுகின்ற குறளை பற்றிய பொழிவை நீங்கள் நிகழ்த்தி எங்களுக்கு அனுப்பலாம். உங்கள் அந்த திறன்பேசியில 2.5 நிமிடத்திற்கு மேலே பேச முடியாது. அது நல்ல வரையறை. அந்த 2.5 நிமிடத்திற்குள்ளாக உங்களுக்கு வழிகாட்டிய குறள், துன்பத்திலே உங்களுக்கு துணை நின்ற குறள், அது நீங்கள் எப்பொழுதுமே ஒரு ஊக்குற்றாக கருதுகின்ற குறள், அதனை பற்றி நீங்கள் பொழிவாற்றி எங்களுக்கு அனுப்பலாம். அவ்வாறு அனுப்பினால் அந்த வலையொலியிலே உங்களுடைய பெயருடனே போடுவோம், பரவும். அதற்கு அடுத்ததாக இந்த வள்ளுவர் வகுத்த வான்முறை வரையறையில்லா புரட்டுகள் என்பது குறளையே படிக்காமல் பல பழித்துறை கட்டுரைகள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நேற்றில் மிக 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 நெடுங்காலமாகவே இந்த பணி நடந்து வருகின்றது. ஒரு நிகழ்ச்சியை சொல்ல விரும்புகின்றேன். மதுரையிலே வாழ்நாளெல்லாம் தன்னோட 1933 தம்முடைய 23ஆம் வயதிலிருந்து 73 தாம் மறையும் வரை 40 ஆண்டு காலம் தொடர்ந்து குறளை பரப்புரை செய்து கொண்டது என்னுடைய தந்தை. 40 ஆண்டு காலத்திலும் எல்லா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளும் அவரை வெளியூரிலே குறள் பரப்புவதற்காக பார்க்கலாம். வெளியூர் செல்லாவிட்டால் உள்ளூரிலே ஒரு பள்ளியிலே குறளை பரப்பி கொண்டிருப்பார். மதுரை திருவள்ளுவர் என்று ஒரு தொன்மையான அமைப்பு ஒன்று உண்டு. கந்தசாமி புலவர்கள் அதனை இயக்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த மதுரை திருவள்ளுவர் கழகத்திற்கு அப்பொழுது இருந்த மதுரை நகராட்சி மீனாட்சி அம்மன் கோயில்ல வடக்காடி வீதியிலேயே இடம் கொடுத்தார்கள். வடக்காடி வீதியிலே ஒரு சின்ன 16 கால மண்டபத்தை அந்த திருவள்ளுவர் கழகத்திலே அவர்கள் வாரந்தோறும் பொழிவாற்றுவதற்காக கொடுத்திருந்தார்கள். அதில் என்னுடைய தந்தையாரை அழைத்து மதுரைக்கு வந்த உடனே பொழிவாற்ற சொன்னார்கள். தொடர்பொழிவாற்றி கொண்டிருந்தார். அதற்கு தலைமை தாங்கிய பெருந்தகை அரைங்குறைமாக சில கருத்துக்களை சொன்னார். அந்த கருத்துக்களை சொன்னது மட்டுமல்ல, 2-3 குறட்பாக்களை பிழைபட சொல்லிவிட்டார். இவருக்கு பொறுக்குமா, சினம் வந்து விட்டது. அதை ஒரு குறையாக கூட அவர் கருதவில்லை. தெரியாமல் சொல்லிவிட்டோமே என்று சில பேர் குறையாக கருதுவார்கள். அப்படி குறையாக கூட கருதவில்லை. சொல்லிவிட்டார், 10 குறட்பாக்களையாவது பிழை இல்லாமல் யாரால் சொல்ல முடிகின்றதோ அவரை தலைவராக போடுங்கள். இவரை போட வேண்டும், அவரை போட வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை என்று தம்முடைய பொழிவிலே அவர் குறிப்பிட்டு விட்டார். அவரை வைத்துக்கொண்டே மதுரையிலேயே மிக 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 முதன்மை வாய்ந்த பெருந்தகை வி 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 என்று எத்தனை வீக்களையும் போட்டார், அத்தனை விஐபி. அவரை அவ்வாறு சொன்ன பிறகு அவர் பேசிவிட்டார். பேசி முடித்து சென்று விட்டார். அதற்கு பிறகு அந்த பெருந்தகை சொன்னாரா, இனிமேல் இவரை இந்த வடக்காடு வீதியிலே நான் பார்க்க கூடாது, உங்கள் திருவள்ளுவர் கழகத்திலே அவரை அழைக்க கூடாது என்று ஒரு கட்டளை இட்டு விட்டார். அவரை மீறி எதுவும் செய்ய முடியாது. அது மெல்ல அந்த செய்தி அவருக்கு கசிந்து விட்டது. உடனடியாக தம்முடைய தமிழ் காப்பு கழகத்தின் வாயிலாக மதுரை நகராட்சிக்கு ஒரு மடல் விடுத்து, மதுரையிலே மகால் என்று ஒரு இடம் உண்டு, இந்த மகாலிலே ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாங்கள் குறள் வகுப்பு நடத்துவதற்கு எங்களுக்கு இடம் தாருங்கள் என்று கேட்டு, ஞாயிற்றுக்கிழமை தோறும் வள்ளுவர் கழகம் வடக்காடு வீதிக்கு செல்லாமல் தமிழ் காப்பு கழகத்தின் சார்பிலே மகாலிலே அவர் அங்கே நடத்தி கொண்டிருந்தார். இவ்வாறு நடத்துவது அவர்களுக்கு பொறுக்கவில்லை. என்னை எதிர்த்து நீ இதெல்லாம் செய்வாயா, குறளுக்காக செய்தார் யாரும் கருதவில்லை. ஓஹோ, என்னை எதிர்த்து உன்னால் இங்க இருக்க முடியுமா அந்த ஊர்ல என்பதை போல 2-3 பேரை விட்டு மடல் விடுத்தார்கள். JS பாங்கோ என்பவர் அப்பொழுது நகராட்சி ஆணையராக இருந்தார். அவருக்கு இலக்குனர் இங்கே அரசியல் எழுதி கொண்டிருக்கின்றார், அவருக்கு எப்படி நீங்கள் அந்த இடத்தை கொடுத்தீர்கள் என்று மடல்கள். அந்த JS பாங்கோ அவர்கள் ஒரு உசாவல் ஆணையம் நடத்தினார். ஒரு 2 பேரை வைத்து, கல்வித்துறையில் இருக்கிற 2 பேரை வைத்து உசாவல் ஆணையம் நடத்தி ஒரு உசாவல் மடலையும் அனுப்பி இவரையும் அழைத்து உசாவினார். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் திட்டம் என்ன, உங்கள் கழகத்தின் நடைமுறை என்ன, உறுப்பினர்கள் யார் யார் என்றெல்லாம் ஒரு பெரிய அறிக்கையை தயாரித்து, அதற்கு பிறகு அவர் திருக்குறளை மட்டும் சொல்லிக் கொடுப்பதிலே தொல்காப்பிய வகுப்பு நடத்துகின்றார். அதற்கு பிறகு தமிழ் வித்வான் அந்த பட்டத்தேர்வுக்காக படிக்கிறவர்களுக்கு தனிப்பயிற்சி கொடுக்கின்ற வகையில் சங்க இலக்கியம் நடத்துகின்றார்.
ஆக தொல்காப்பியம், சங்க இலக்கியம், திருக்குறள் ஆகிய 3 பொருள் தான் நடத்தப்படுகின்றன. இன்னும் கேட்கிறார்கள். அவருக்கு இணையாக வகுப்பு நடத்துவதற்கு வீப்பாக்க சுந்தரம், இரா இளங்குமரன் இன்று இவரெல்லாம் வருகின்றார்கள் என்ற செய்தியெல்லாம் போன உடனே அது ஒரு கோப்பாக செய்துவிட்டு, இவருக்கு நான் இசைவு மறுக்க முடியாது, இலக்குனர் தொடர்ந்து தன் பணியை செய்யலாம் என்று அறிக்கை விட்டு விட்டார். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், குரலை பிழையாக சொல்லுகின்றாயே என்று கேட்பதற்கு தம்முடைய பிழையை திருத்திக் கொள்ளாமல், நான் மதுரையே பழந்து கொட்டை ஓட்டவன், நான் மீனாட்சி கோயில் அந்த திருப்பணிக்கே தலைவன், நீ என்ன எதிர்க்கிறாயா, நீங்க என்ன செய்வாய் பார்ப்போம் என்கின்ற வகையில அந்த காலத்திலேயே அவர் எதிர்ப்பு. இதுதான் தமிழ்நாடு. ஆக குரலை பழிப்பதோ குரலை பழிப்பதோ அவர்களுக்கு ஒரு பெரிய பொருட்டாக தெரியவில்லை. தான் தான் என்கின்ற தன்முனைப்பு தான் இன்றைக்கும். இது நான் சொல்வது 1960, 61, கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள், 60 ஆண்டுகள் ஆகிய பிறகும் இன்றைக்கு தான் என்ற தன்முனைப்பு இருக்கிறதே தவிர, இத்தகைய திருக்குறளை வள்ளுவன் தந்த வான்மறை பழித்து ஒரு கட்டுரை வந்து விட்டது, நாம் அதற்காக ஒரு மன்னிப்பு கேட்கலாம் என்கின்ற எண்ணம் வர மறுக்கின்றது. அப்படி எழுதியவர்கள் அப்படி என்ன எழுதிவிட்டார்கள் இந்த மூடராசன்கள்? அவர்கள் வள்ளுவத்தையும் ஒழுங்காக படிக்கவில்லை, மனுதர்மத்தையும் ஒழுங்காக படிக்கவில்லை. இந்த மனுதர்ம சாஸ்திரம் திரிலோக சீதாராம் என்பவரால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. திரிலோக சீதாராம் ஏதோ அவருக்கு தெரிந்த சமஸ்கிருத அறிவித்துக் கொண்டு அவருக்கு தெரிந்த விளக்கங்களை எழுதிவிட்டு, அதாவது திருக்குறள் கருத்து ஒன்று அவருக்கு தெரியும், அதே போல ஒரு கருத்து இங்க வந்தா திருக்குறள் இருப்பது மாதிரி எழுதிடுவார். ஆக திரிலோக சீதாராம் மொழிபெயர்ப்பை பார்த்தால் அந்த மனுதர்ம சாஸ்திரத்துக்கும் திருக்குறளுக்கும் நிறைய ஒற்றுமை இருப்பதை போல தெரியும். ஏனென்றால் மொழிபெயர்ப்பு அப்படி. ஆனால் உண்மையான மொழிபெயர்ப்பு 1865 ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் நாள் ராமானுஜாச்சாரியார், அவருக்கு இளைய வில்லி என்று ஒரு பட்டம், வில்லிபுத்தூர் ஆழ்வாரை தான் வில்லி என்கிற இளைய வில்லி ராமானுஜாச்சாரியார் மொழிபெயர்த்திருக்கிறார். அதுதான் உண்மையான மொழிபெயர்ப்பு, அதுதான் பிழையில்லாத மொழிபெயர்ப்பு. அவருக்கு சமஸ்கிருத கடலே நீந்தி திளைத்தவர். ஆக அவர் மிகச்சரியாக அந்த மொழியாக்கத்தை செய்திருக்கின்றார். அவருடைய மொழிபெயர்ப்பை பார்த்தால் அவ்வாறு சொல்ல மாட்டார்கள். வள்ளுவத்துக்கும் மனு தர்மத்துக்கும் ஒற்றுமை இருக்கிறது சொல்லவே மாட்டார். எடுத்துக்காட்டுக்கு முதல்ல ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். என்னுடைய தந்தையார் பொய்யா மொழியும் பொய்யா புரியாரும் என்று ஒரு கட்டுரை எழுதினார். இது 1961ஆம் ஆண்டு புதுக்கோட்டையிலிருந்து வருகின்ற இந்த குரல்நெறி தனிச்சுட்டுக்காக குரல்நெறி நடத்தி கொண்டிருந்தார்கள் என்னுடைய தந்தையாரும் அண்ணலார் பூவா சுப்பிரமணியம் அவர்களும். அந்த குரல்நெறி தனிச்சுட்டுக்காக வந்த அந்த குரல்நெறியிலே பொய்யா மொழியாரும் பொய்யா புரியாரும் என்ற கட்டுரை இன்றும் எனக்கு நினைவுக்கு இருக்கின்றது. அதுல ஒரு கருத்து, மனுதர்ம சாஸ்திரத்தை பார்த்துத்தான் வள்ளுவர் திருக்குறளை யாத்துள்ளார் என்பது அந்த வையாபுரியாருடைய கருத்து. வையாபுரியார் என்ற ஒரு பெயரை குறிப்பிடவில்லை, பொய்யாபுரியார் என்றுதான் குறிப்பிட்டிருக்கின்றார். அங்கதத்தோடு ஆனா பொய்யாபுரிவார், பொய்யாமொழியாரும் பொய்யாபுரிவார்லாம் எடுத்து சொல்றது. ஒரு மனுதர்ம சாஸ்திர ஸ்லோகத்தை 218வது ஸ்லோகம், அந்த 218வது ஸ்லோகத்தை வையாபுரியார் சுட்டிக்காட்டி இந்த ஸ்லோகத்தை வைத்துக் கொண்டுதான் வள்ளுவர் குறள் எழுதியிருக்கின்றார் என்று குறிப்பிட்டிருந்தார். ஸ்லோகம், ஒரு மனிதன் பூமியை மண்வெட்டியால் வெட்டுகிறதுனாலே ஜலத்தை எப்படி அடைகிறானோ அப்படியே சீஷன் பணிவுடை செய்வதால் குருவினிடத்திலே உள்ள வித்தையை அடைகிறான். இந்த ஸ்லோகம். ஆனா இந்த ஸ்லோகத்துக்கு அவருக்கு இருக்கின்ற மொழிபெயர்ப்பு என்ன? மண்ணை தோண்ட தோண்ட நீர் பெறுவதை போல குருவினிடம் படிக்க படிக்க வித்தை சுரக்கும் என்று அவருடைய மொழிபெயர்ப்பு. ராமானுஜாச்சாரியார் வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுக்கு சொல் மொழிபெயர்த்திருக்கின்றார். ஒரு மனிதன் பூமியை மண்வெட்டியால் வெட்டுகிறதுனாலே ஜலத்தை எப்படி அடைகிறானோ அப்படியே சீஷன் குருவினிடத்தில் உள்ள வித்தையை. இதுக்கும் தொட்டனைத்தூரும் அடக்கணி மாந்தருக்கு கற்றனைத்தூரும் அறிவுக்கும் என்னங்க ஒற்றுமை இருக்கு? தந்தையார் கேட்டார், ஐயா மண்ணை வெட்டிக்கணும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு, நல்லா படித்து பாருங்க. மணலைன்னு இல்ல, மணலை வெட்டினால்தான் நீர் சுரக்கும். அது கடலோ ஆறோ சில சமயங்களில் ஏரியோ. மணலை தோண்டினால் நீர் சுரக்கும், மண்ணை தோண்டினால் நீர் சுரக்கும் என்பதெல்லாம் தவறு. மண்ணை தோண்டுவதனால் அது பெரிய ஒரு ஆழ்துளை கிணறு போட்டு தோண்டணும், ஊமையாக வருவதற்கு தகுதியற்றது. ஆக தகுதியற்ற ஊமை
இது வள்ளுவர் இதை பார்த்துதான் இப்படி எழுத வேண்டிய தேவையா என்கின்ற வினாவை விடுத்திருந்தார். அதற்கு காரணம் வையாபுரியார் தவறான மொழிபெயர்ப்பை படித்து தொற்றணித்தூர் மணற்கேணி மாந்தற்கு கற்றணித்தூர் அறிவு என்ற அந்த குறளை மனுவை பார்த்து வள்ளுவர் எழுதியிருக்கின்றார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் மொழியாக்கம். மிக பூலர் என்கின்ற ஒருவர் எழுதினது ரொம்ப ஆங்கிலத்தில் ரொம்ப பழைய மொழிபெயர்ப்பு. பழைய மொழிபெயர்ப்புல ஆங்கிலத்தை அவர்கள் மொழிபெயர்க்கும் பொழுது அவர் இது போன்ற குறைகளை செய்கின்றார்கள். அந்த மொழிபெயர்ப்பையும் பார்த்தேன். அந்த மொழிபெயர்ப்பு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கான் யாரோ ஒருத்தர், அதான் வையாபுரியார் படிச்சிருக்காரு. மண்ணை தோண்ட தோண்ட நீர் சுரக்கும், வித்தையை படிக்க படிக்க அறிவு வளரும் என்பதை போல தவறான ஒரு மொழியாக்கம். அந்த மொழியாக்கத்தை வைத்துக் கொண்டு திருக்குறள் மனுவை பார்த்து அப்படியே பின்பற்றி விட்டது. இது அவர்கள் நமக்கு ஒரு போர்த்திய போர்வை. மனுவை பார்த்து நீதி, அர்த்த சாஸ்திரத்தை பார்த்து அரசியல், காமசூத்திரத்தை பார்த்து இன்பத்துப்பால் என்பதெல்லாம் அவர்கள் ஆயத்தமாக வைத்திருக்கின்ற அந்த ஆயத்த அணிகலனை போல, ரெடிமேட் ஜுவல்லரி போல ஆயத்த பொய்கள். அந்த ஆயத்த பொய்ய வையாபுரியார் சொல்லியிருந்தார். அதற்கு மறுப்பு எழுதினார். இது எதற்காக சொல்ல என்றால், சரியான மொழிபெயர்ப்பை படித்தால்தான் அல்லது மூலத்தை படித்தால்தான் மாணவ தர்ம சாஸ்திரா என்று அழைக்கப்படுகின்ற அந்த மனுதர்ம சாஸ்திரத்தை பற்றிய தெளிவான அறிவு கிடைக்கும். அப்படி ஒழுங்காக படித்தவர்கள் மறந்தும் கூட மனுவை வள்ளுவருக்கு ஒப்பிடவே மாட்டார். தொடக்கத்துல இருந்து இறுதி வரை மனுதர்மத்துல சாதனையும் மற்றவற்றையெல்லாம் இழிவுபடுத்துகின்ற இழிவுரைகளும் பழிப்புரைகளும் தொடர்ந்து வருகிறது. அதாவது நம்ம அதை படிக்கும் பொழுது நமக்கே கூசுகின்ற அளவுக்கு அந்த பழித்துறைகளை நாம் தொடர்ந்து பார்க்கின்றோம். அந்த பழித்துறை என்பது மட்டுமல்ல, உயர்ந்த சாதியினர் என்பதற்காக அவர்கள் கொடுக்கின்ற அந்த சலுகை சொல்லுகின்றார். மாம்சம், இறைச்சி, மாம்சம் என்றுதான் மொழிபெயர்க்கின்றார் நம்முடைய ராமானுஜாச்சாரியார். மாம்சத்திற்கு விதிவிலக்கு என்று ஒரு தனிப்பிரிவு. அந்த தனிப்பிரிவுல பசுவதை என்பது மிக உயர்ந்தது. யாகத்திற்காக பசுவை வதை செய்யலாம். பசுக்கள் படைக்கப்பட்டதை யாகத்திலே வெட்டுவதற்காகத்தான். ஆக யாகத்திலே வெட்டப்பட்ட அந்த பசு இறைச்சி மிகவும் புனிதமானது. அதை உண்பதனால் பிராமணனும் உயர்வடைகின்றான். வெட்டப்பட்ட பசு அதற்கும் உயர்ந்த கதி கிடைக்கின்றது என்பதை போல அந்த மனுதர்ம சூத்திரம் அமைந்திருக்கின்றது. அந்த மனுவினுடைய அந்த நூல் அவ்வாறு அமைந்திருப்பதை இன்றைக்கு இருக்கின்றவர்கள் ஏதோ ஒரு இறைச்சியை சாப்பிட்டால் கூட நீ மாட்டின் இறைச்சியை சாப்பிட்டு விட்டாய் என்று மனிதனை கொள்பவர்கள். ஏதோ ஒரு இறைச்சி வாங்கி கொண்டு சென்றிருக்கின்றார் இஸ்லாமிய தோழர். அது மாட்டினுடைய இறைச்சி என்று குற்றம் சுமத்தி நைய புடைத்து அவரை கொன்று விட்டார்கள். கொன்ற பிறகு அந்த இறைச்சியை சோதித்து பார்த்ததிலே அது ஆட்டு இறைச்சி தான் என்கின்ற உண்மை தெரிந்தது. வடநாட்டில் நடந்தது. ஆக அந்த வகையில் ஏதோ ஒரு இறைச்சியை சாப்பிட்டவர்களை கொல்லுகின்ற இந்த நாட்டிலே மாட்டினுடைய இறைச்சியை சாப்பிடலாம், அது புனிதமானது, மாடுகள் எல்லாம் படைக்கப்பட்டது யாகத்திலே வெட்டப்படுவதற்காகத்தான் என்கின்ற வகையில ஒரு 5 சூத்திரங்கள் அதற்கு விதிவிலக்காக, பிராமணன் மாட்டு இறைச்சி சாப்பிடலாம் என்பதை சொல்வதற்கு விதிவிலக்காக 5 சூத்திரங்களை அமைத்திருக்கின்றார். இது இந்த செய்தி யாரிடம் போய் சொல்வது? மூடராசனுக்கும் பைத்தியநாதனுக்கும் தெரியா? படித்தவர்களா படிக்கவில்லையா? மாட்டு இறைச்சி சாப்பிடலாம், பிராமணருக்கு விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அவனுக்கு அதெல்லாம் உயர்ந்த கதி கிடைக்கும் என்கின்ற அந்த செய்தியை சொன்னவர் மனுதான். அது மனு என்று கூட சொல்ல முடியாது. அவர் என்ன சொல்ற, பிருகு மகாரிஷி தான் இதை சொல்லியிருக்கின்றார். மனுதர்ம சாஸ்திர நூல் என்பது பிருகு மகாரிஷியால் சொல்லப்பட்ட நூல். அதான் 2ஆ பிரிச்சுறான். ஸ்ருதிங்கிறான், ஸ்மிருதிங்கிறான். ஸ்ருதினா ஸ்ரு என்ற வேரின் அடிப்படையாக பிறந்தவர். ஸ்ருனா கேள்னு அர்த்தம். ஸ்ருதினா கேள்வி வழியாக கேட்டு 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 ஒரு ஸ்ருதி. வேதம் எல்லாம் ஸ்ருதி. மனு ஸ்மிருதி. ஸ்மிருதி ஸ்மிருன்னு சொன்னா நினைவுகொள், நினைவில் வைத்துக்கொள். ஸ்மிருதி தானே நினைவில் போற்றி 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 சொல்வது ஸ்மிருதி. ஆக இது ஸ்மிருதி, அது சுருதி. இந்த ரெண்டிலுமே மாடுகள் வெட்டப்படுவதற்கு கொடுக்கப்படுகின்ற உயர்வும் அந்த இறைச்சி சாப்பிடுவதற்கு இருக்கின்ற அந்த ஒன்றுமில்லையே. நம்முடைய சிவபெருமான் கோபித்துக் கொண்டதே மாட்டு இறைச்சி தனக்கு முதல் இறைச்சி துண்டை கொடுக்காமல் திருமாலுக்கு கொடுத்து விட்டான் தட்சன் என்றுதான் மிகப்பெரிய கோபப்பட்டார். மனைவி பிரிவதற்கே இது காரணமாக திகழ்ந்தது அல்லவா? ஆக இவ்வாறு இருக்க இவற்றையெல்லாம் மறைத்து விட்டு, இவற்றையெல்லாம் ஒரு பொருட்டாக கருதாமல் திருக்குறளை குறை சொல்வதும் மனிதர்களை தமிழர்களை பழித்துரைப்பதும் ஒரு வாடிக்கையாக அவர்களுக்கு போய்விட்டது என்று பார்க்கும் பொழுது
மனிதர்ம சாஸ்திரத்தை முழுக்க படிக்க 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 நமக்கு அதில் இருக்கின்ற, அதாவது ஒரு மனிதநேயமற்ற செயல்கள். பிராமணன் வேலை செய்து பிழைக்க கூடாது, அதாவது சேவகம் செய்து பிழைக்க கூடாது. அவ்வாறு சேவகம் செய்து பிழைப்பது என்பது நாய் பிழைக்கின்ற பிழைப்பு. ஆகவே அவ்வாறு சேவகம் செய்து பிழைக்க கூடாது என்று ஒரு நெடிய ஒரு நூற்பாவை பார்த்து வியாபாரம் செய்து சத்தியாநிதம் என்பதாம். பிராமணன் இதனாலும் ஜீவிக்கலாம். சேவகா விருத்தியானது தீதமாய் பார்ப்பதாலும் எஜமானன் மிரட்டுக்கு உட்படுதலாலும் இப்படி வேலை செய்வதாலும் நாயின் பிழைப்புக்கு சரியானதாய் சுனக விருத்தி என்று சொல்லப்படுகின்றது. சுனகம்னா நாய். ஆக சேவகம் செய்து பிழைப்பது என்பது சுனக விருத்தியா, நாய் பிழைப்பான். இதை பிராமணன் செய்யவே கூடாது. ஆனா சூத்திரன் என்ன செய்யறோம்? பிறந்ததுல இருந்து இறக்கும் வரை சேவகம் செய்தே சாக வேண்டும். அந்த சேவகத்திற்காக பிராமணன் தான் மிச்சம் வைக்கின்ற சோற்றை அவனுக்கு கொடுக்க கூடாது. தன்னுடைய ஆடையை அணிந்து அந்த பழைய ஆடையை கொடுத்து விடக்கூடாது. ஆக கொடுக்கவும் கூடாது, அவன் எதையும் பெறவும் கூடாது. ஆனால் அவன் சேவகம் செய்ய வேண்டும். இது எப்படி ஒரு நீதி பாருங்க. இந்த நீதி குறளுக்கு சமமாக இருக்கின்றதான். இது எங்க கொண்டு போய் சொல்லுவது? ஏன் இதை பார்த்து யாருக்கும் ஒரு திகைப்போ அல்லது ஒரு கோபமோ ஏன் வரவில்லை? ரெண்டையுமே ஒழுங்கா படிக்காமல் போனதுதான். குறளையும் ஒழுங்கா படிக்கல, மனுவையும் ஒழுங்கா படிக்கல. அதனால மனுவில் சொல்லப்படுகிற பல செய்திகள் சூத்திரன் என்று ஒரு 97 விழுக்காடு, 97 விழுக்காட்டுல ஒரு 7 விழுக்காடு நீங்க வைசிய கத்திரியர்களை ஒதுக்கிவிட்டால் விழுக்காடு 90 விழுக்காடு பொருள் சேவகம் செய்து கேவலாக பிழைக்க வேண்டும், விழுக்காடு மிகச் சிறப்பாக வாழ வேண்டும் என்று வழிவகுக்கின்ற ஒரு நூல் மனிதர்ம சாஸ்திரம். அப்படி ஒவ்வொரு நூற்பாவும் அதை தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லியிருந்தேன். இதை படிக்கும் பொழுது வியப்பா, இப்படி ஒரு நூல் இருந்திருக்கின்றதே. அந்த காலத்துல கற்றறிந்தவர் இருந்தார் அல்லவா, எப்படி இந்த நூலை விட்டார்கள்? இது அரசர்கள் இந்த நூலை பின்பற்றி இருக்கின்றார்கள். முகலாய சாம்ராஜ்யத்தில் அவுரங்கசீப் எல்லாம் இந்த மனிதர்ம சாஸ்திரத்தை பின்பற்றியதற்காக ஆதாரம் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் அரசர்கள் எவ்வளவு பின்பற்றினார்கள் தெரியவில்லை. தமிழ்நாட்டிற்கு மனுநீதி என்பதே வேறு. மனு என்றாலே மனித இனம். மனுநீதி சோழன் என்பது மனுக்குலத்தினுடைய உயர்வுக்காக நீதி வகுத்த சோழன் என்றுதான். மனுநீதி சோழன் இந்த மனுதர்மத்தை பின்பற்றவில்லை. பின்பற்றியிருந்தால் அவன் மனுநீதி சோழன் ஒரு புராணமே அவனுக்கு ஏற்றுகின்ற வகையிலே, அவனுக்கு புகழ்பாடுகின்ற வகையில காப்பிய புகழ் அடைந்திருக்க மாட்டான் என்று பலவர்கள் கட்டாயமாக அடித்து சொல்கின்றார்கள். ஆக நாம் சொல்லுவது வேறு, அவர்கள் சொல்லுவது வேறு. இதுல இந்த தர்மம் என்ற சொல்லே ஒரு பெரிய ஒரு விவாதத்துக்குரிய பொருளாக போய்விட்டது. தர்மம் என்பதும் அறம் என்பதும் வெவ்வேறு பொருளை உடையன. தர்மம் என்பது ஆங்கிலத்தில் ரெகுலேஷன் என்கிறோமே, கட்டுத்திட்டம், வரையறை, சட்டம், சட்ட ஒழுங்கு என்கின்ற பொருள் தான் தர்மம் என்பது வழங்கும். ஆனா அறம் என்பது மனித இனத்திற்கு பொதுவான ஒப்புரவு, மனித நேயத்தை அடிப்படையாக கொண்ட ஒத்துணர்வு. ஆக ஒப்புரவும் ஒத்துணர்வும் அறமும் தான் அறம் என்கின்ற அந்த பொருள்ல வரும். இந்த தர்மம் எப்படி தமிழ்ல நிலை பெற்றது? தருமம், தருவது, கொடை என்ற பொருள்ல இது வழங்க ஆரம்பித்து விட்டது மக்கள் வழக்கல. தர்மம் தலை காக்கும், அவன் தர்மவான், இவர்கள் இவ்வாறு தர்மம் செய்திருக்கின்றார்கள், இந்த தர்மத்திற்காக இவ்வளவு நெல் கட்டளையாக பிறப்பிக்கின்றேன், இந்த தர்மத்திற்கு கட்டளையாக இந்த நிலத்தை எழுதி வைக்கின்றேன் என்றெல்லாம் கல்வெட்டுகளையும் வழங்க ஆரம்பித்து இந்த தர்மம் என்பது கொடை என்கின்ற பொருள தமிழ்ல வழங்க ஆரம்பித்த காரணத்தால் இந்த தர்மத்துக்கும் அவர்கள் தர்மத்துக்கும் ஒரு ஒரு ஒப்புமை அல்லது ஒரு பொருத்தம் தோன்றி அது அப்படியே இந்த தர்மம் என்ற சொல்ல நிலை பெற்று விட்டது. ஆக அவர்கள் சொல்லுகின்ற தர்மம் என்பது ஸ்வதர்மம் என்பார்கள். ஸ்வதர்மம் என்றால் ஒரு சத்திரியன் தன்னுடைய கடமை எவ்வாறு செய்ய வேண்டும்
என்று அவனுக்கு இருக்கின்ற கட்டுப்பாடு, அவனுக்கு இருக்கின்ற அந்த ஆசிரம ஒழுங்கு, அவனுக்கு இருக்கின்ற அந்த வர்ண தர்மம், அதுதான் ஸ்வதர்மம். அப்ப ஸ்வதர்மம் என்பது அறத்தை குறிக்கவில்லை. அது அவன் கொலை செய்யலாம், சத்திரியன் கொலை செய்யலாம், மனிதர்களையும் கொலை செய்யலாம், விலங்குகளையும் கொலை செய்யலாம். தசரதன் ஏதோ ஒரு காட்டிலே யானை வந்து நீர் பருகுவதாக கருதி கொண்டு கண்ணுக்கு தெரியாத ஒரு இலக்குக்கு அம்பெய்துகின்றான். இங்கே ஒரு தண்ணீர் சத்தம் சலசல சலசல என்று கேட்கின்றது. அந்த ஓசை வருமிடத்தை பார்த்து அவன் அது பெரிய கலை. ஓசை வருடத்தை பார்த்து அம்பெய்து விட்டான். ஆனால் அந்த அம்பு நீர் குடிக்கின்ற யானை அல்ல, தன்னுடைய தந்தை தாய்க்கு குடத்திலே தண்ணீரை முக்குகின்றான் ஒரு சிறுவன். அந்த சிறுவன் அவன் மேலே பட்டு விட்டது. அவன் மேலே பட்ட உடனே அம்மா என்று அவனுடைய அழுகை கேட்கின்றது. ஐயோ, மாபாதகம் செய்து விட்டேனே என்று தசரதன் ஓடுகின்றான். அப்பொழுது சொதர்மம், ஒரு சத்திரியன் என்ற முறையிலே அவனுடைய சொதர்மம், அவன் மனிதர்களை கொல்லலாம், மிருகங்களை கொல்லலாம், நீர்நிலே மிருகங்களை கொல்ல வந்தான், ஆக அவன் செய்தது பிழை இல்லை என்று பொருள்படும். ஆனாலும் தந்தை தாய் இருவருமே கண் பார்வையற்றவர்கள், அவர்களுக்காக அவன் நீர் கொண்டு வந்திருக்கின்றான். அத்தகைய ஒருவனை, கண் பார்வையற்ற தந்தை தாயரை பேணுகின்ற ஒருவனை கொலை செய்தது மாபாதகம் என்று அந்த சட்டத்திலே ஒரு விலக்கு இருக்கிறது. அந்த விலக்கை கருதி அவன் அழுகின்றான், துடிக்கின்றான், அந்த தந்தை தாய் எப்படி பார்ப்பது என்றெல்லாம் தவிக்கின்றான் என்று தமிழ்லையும் வடமொழியிலையும் அந்த புராணங்கள் சொல்லுகின்றன. எதற்கு சொல்லவென்றால், சொதர்மம் என்பது ஒரு சத்திரியன் கொல்லலாம் என்று இருக்கிறது. சத்திரியனுடைய சொதர்மம் கொல்லணும், சூத்திரனுடைய சொதர்மம் அடிபணியணும், அடிமையா இருக்கணும், எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. சூத்திரனுடைய சொதர்மம் அடிமையாக எல்லா வகுப்பை சார்ந்தவர்களுக்கும், தன்னை விட உயர்ந்த அந்த 3 வருடத்தை சார்ந்தவர்களுக்கும் அடிமையாக இருப்பது அவனுடைய சொதர்மம். வியாபாரம் செய்வது வைசியனுடைய சொதர்மம். ஒவ்வொருவருக்கும் சொதர்மம் கற்பிக்கிறார்கள். ஆக சொதர்மம் என்பதை அறம் என்று மொழிபெயர்க்க முடியுமா? தன்னறம் என்று சொல்ல முடியுமா? ஆக தர்மம் வேறு, அறம் வேறு. அறம் என்று வரும் பொழுது நம்முடைய தமிழ் நூல்கள், அறநூல்கள் சொல்வது மனிதனுக்கு பொதுவான நீதி, மனித இனத்துக்கு பொதுவான நீதி என்று வழக்க இருந்தாலும் உயிரினத்துக்கே பொதுவான நீதி. வள்ளுவர் எங்கேயுமே உயிர் உயிர் தான் சொல்லுவார். இன்னன்ப எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. எங்கேயுமே உயிர்பாரு. நான் கூட நினைச்சு பார்த்தேன், அது எப்படி இங்க உயிருக்கு போய் எப்படி என்ன எழுத்தெல்லாம் வரும்? மனிதர்களுக்கு தானே. அங்க என்ன ஈண்டு உயிர் என்றது மனித சாதியை உரையாசிரியர் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன் வள்ளுவர் இந்த மாதிரி சொல்றாருன்னு தோன்றியது. அப்பொழுதுதான் ஒரு தொலைக்காட்சியில சயின்டிபிக் டிஸ்கவரி என்கின்ற அந்த தமிழ் அலைவரிசையில அவர்கள் ஒரு படம் போட்டார். அது ஒரு நீர்நாய். அந்த நீர்நாய் 4 குட்டிகளை இட்டிருக்கின்றது. அந்த 4 குட்டிகளும் கொஞ்சம் நல்ல வெள்ளம் வந்து அவற்றை அழைத்து செல்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. அந்த வெள்ளத்திலிருந்து தன்னுடைய குட்டிகளை காப்பாற்றுகின்றது. இந்த காப்பாற்றுகின்ற செய்தியை அவர் எப்படி போட்டார் என்றால், தாய்மை என்பது மனிதனுக்கு மட்டுமல்ல என்று போட்டார்கள். அந்த நீர்நாய், அந்த தாய் நீர்நாய் தன்னுடைய குட்டிகளை ஒவ்வொன்றாக எடுத்து எடுத்து பாதுகாப்பாக இன்னொரு இடத்துக்கு போய் வைக்கிறது. முதல் ஒரு குட்டி எடுக்கின்றது, வைக்கின்றது, அடுத்த ஒன்று வைக்கின்றது, அடுத்த ஒன்று வைக்கின்றது, அடுத்து 4 வைத்து விட்டு அப்புறம் நிம்மதியாக தன்னுடைய குட்டிகளிடம் போகின்றது. நான் எண்ணி பார்த்தேன், தான் இட்டது 4 குட்டிகள் என்ற கணக்கு அந்த நீர்நாய்க்கு தெரிந்திருக்கின்றது. எண் 4 குட்டிகள், அந்த 4 குட்டிகளே பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்று எண்ண தெரிந்திருக்கிறது. 1, 2, 3, 4 என்று. ஆக இந்த எண் என்பது இந்த உயிருக்கு கண்ணாக இருந்தது அல்லவா அந்த காட்சியை பார்க்கும் பொழுது. எண் என்பதும் எல்லா உயிர்களுக்கும் அது கண் தான். அதே போல எழுத்து என்று சொல்லும் பொழுது, நான் எழுதுகின்ற இந்த ஆல்பபெட் அந்த எழுத்தை சொல்லல, எழுத்து என்பது ஒலி வடிவம். திருக்குறள் உரையை பார்த்தா சொல்வார்கள், அகர முதல் எழுத்தெல்லாம் தொடங்கி எங்கெங்க எழுத்து வருகிறதோ ஒலி வடிவம். அந்த ஒலி வடிவம், அந்த ஒலி வடிவம் வந்து கண்ணாக எப்படி தெரிகின்றது? 1008 கன்றுக்குட்டிகள் இருந்தாலும் தன்னுடைய கன்று சொல்லுகின்ற அம்மா என்கின்ற அந்த ஒலி வடிவத்தை தாய்ப்பசு அடையாளம் கண்டு கொள்கின்றது. 1008 கன்றுக்குட்டிகள், 999 கன்றுக்குட்டி சொல்கின்ற அம்மாவுக்கு அந்த பசு ஓடி வராது. ஆனா தன்னுடைய கன்று அம்மா என்று சொல்லும்போது அந்த ஒலி எழுத்து, அந்த ஒலி எழுத்து இருக்கின்றதே, தன்னுடைய கன்று எழுப்புகின்ற ஒலி எழுத்து அந்த தாய்க்கு தெரிந்த காரணத்தால் அந்த கன்றை அது பேண முடிகின்றது. அப்படித்தான் காக்கை பற்றி சொல்லும் பொழுது கூட பாரதியார் ஒரு கதையில சொல்வார், காக்கா இந்த மாதிரியெல்லாம் ஒலித்தால் என்னென்ன பொருள்,
கா 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 என்று தொடர்ந்து ஒலித்தால் எல்லோரும் விரைந்து உண்ணுவதற்கு வாருங்கள், இங்கே இறை இருக்கின்றது என்று பொருளாம். கா 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 என்று தயங்கி தயங்கி ஒன்றெண்டாக சொன்னால் அந்த காக்கா இதை திருட்டுத்தனமாக தான் மட்டும் உண்ண போகின்றது, அது ஏதோ ஒப்புக்கு காக்கா என்று சொல்கிறது என்று அதற்கெல்லாம் வரையறையே ஒரு அகராதியை போல காக்கை பாஷை என்று ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். ஆனா அந்த கட்டுரையில் எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய் என்பது இல்லை. அந்த காக்கா அந்த கா என்கின்ற ஒரே எழுத்தை வைத்துக் கொண்டு அது தன்னுடைய உயிர் கூட்டங்களை தன்னுடைய சக காக்கைகளை எவ்வாறு அழைக்கின்றது, எவ்வாறு உறவாடுகிறது என்பதை பார்க்கின்றோம். ஆக எழுத்தோ என்னோ எல்லா உயிர்களுக்கும் கண் தான். ஆக வள்ளுவர் சரியாகத்தான் சொல்லி இருக்கின்றான். இது எதற்காக சொல்லுகின்றா, ஒவ்வொரு நிலையிலையும் வள்ளுவன் சொல்லுவது என்பது மிகச்சரியாக மிக பொதுவாக உயிர்களுக்கெல்லாம் பொதுவான அறத்தை, நாம் மனித இனத்துக்கு பொதுவான அறத்தை என்று சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம். ஜாதி கடந்து, சமயம் கடந்து, நாடு கடந்து, மொழி கடந்து, தேச எல்லைகளெல்லாம் கடந்து வள்ளுவர் ஒரு பொது அறத்தை சொல்லுகின்றோம். அவற்றையும் கடந்து அனைத்து உயிர்களுக்கும் பொதுவான அறத்தை சொல்லுகின்றார். அதுதான் வள்ளுவருடைய அறத்தின் சிறப்பு. இந்த அறத்தின் சிறப்பை நீங்கள் அந்த தர்மத்திலே பார்க்க முடியாது. அந்த தர்மத்திலே பார்ப்பன் வேலை செய்தால் அது சுரக்க சேவகம், அது நாய்ப்பிழைப்பு. பார்ப்பன் வேலை செய்யக்கூடாது, சுரக்க சேவகம், நாய்ப்பிழைப்பு. ஆனால் சூத்திரன் பிறந்ததும் இறக்கும் வரை சேவகம் செய்துதான் மாள வேண்டும். அவனுக்கு எந்த வசதியும் ஏற்படுத்தி கொடுக்க கூடாது. அது பேர் தர்மம். அது தர்மம், இது அறம். அதனால தர்மத்துக்கும் அறத்துக்கும் இருக்க வேறுபாடு நாம் இதை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு தெரிகின்றது. அந்த வகையில என்னால ஆழ பயின்று மனுதர்ம சாஸ்திரத்தில் இருக்கின்ற முரண்களும் அந்த முரண்கள் எவ்வாறெல்லாம் மனிதனத்தை மாசுபடுத்தின வகையில் அமைந்திருக்கின்றன என்பதையும் அடுத்த பொழுதில் இன்னும் கொஞ்சம் விரிவாகவே நான் சொல்ல இருக்கின்றேன். இதனுடைய நோக்கமே என்னவென்றால், முதல்ல தெளிவாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இதையும் புகழ்வதற்காகவோ அது நம்முடைய நூல் போற்றுவதற்காகவோ நாம் சொல்ல வரவில்லை. ஒரு தேக்க மரத்தையும் மூங்கிலையும் நாம் ஒப்பு நோக்கின்றோம் என்றால், தேக்க மரம் எல்லா பருவங்களையும் எல்லா காலங்களையும் எதிர்த்து நிற்கும் என்றுதான் சொல்லணும். அது புகழ்மொழி அல்ல. மூங்கில் அப்படி அல்ல, அது வளைந்து கொடுக்கும், இல்லாவிட்டால் சடசட என்று முறிந்து போய்விடும் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கும். ஆக இந்த ஒப்புநோக்கு என்பது அந்தந்த நூலின் இயல்பான தன்மைகளை சொல்லுவதுதான். ஆனா இயல்பாகவே தமிழ் உயர்ந்ததாக, திருக்குறள் உயர்ந்ததாக, இயல்பாகவே ஏனைய நீதிநூல்கள் எல்லாம் விட உயர்ந்ததாக அது அமைந்திருக்கின்றது. இந்த வகையில அந்த நமக்கு ஒப்புநோக்கி படிக்கும் பொழுது தெரிய வருகின்றது. அந்த வகையில் நாம் இதை ஒரு தொடக்க பொழிவாக, அதாவது தொடர்ந்து இந்த வரையறையில்லா புரட்டுகள் இந்த நூல்களில் எல்லாம் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பதை ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு, முதல்ல இந்த மாணவ தர்ம சாஸ்திரம் என்று அழைக்கப்படுகின்ற மனு தர்ம சாஸ்திரத்தில் அமைந்திருக்கின்ற புரட்டுகளும், அந்த புரட்டுகளை எவ்வாறு இவர்கள் உருட்டி மிரட்டி அது வள்ளுவனுக்கு சமமாக கொண்டு வந்து எப்படி கொஞ்சம் கூட நாணமில்லாமல் வைக்கின்றார்கள் என்பதை பற்றியும் தெளிவாக பலவற்றை அடுக்க விரும்புகின்றேன். அதற்கு ஒரு முக உரையாக எல்லாரையும் ஒருங்கிணைத்து எல்லோருக்கும் சேரவாரும் சகத்தீர் என்பதை போல எல்லோரும் வாருங்கள், இதனை கேளுங்கள், இதில் என்ன நீதி இருக்கிறது நீங்கள் சொல்லுங்கள் என்று உங்களுக்கு உணர்த்துவதற்காக இந்த வாய்ப்பை நான் விரும்பினேன். நம்முடைய ஐயா அவர்கள், அரிமா தாக்கு திவாகரன் அவர்கள் இந்த விடையை மேற்கொண்டார். அவர் ஆக்கம் மதர்வனாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் ஒழை என்று ஊக்கத்தோடு அவர் அண்ணா தமிழ்ச்சங்கத்தையும் இவ்வாறுதான் வலையரங்கத்திலே இதை மிளிரச் செய்து கொண்டிருக்கின்றார். அவர் அதே போல இதை கூட ஒரு தனித்த ஒன்றாக, என்றால் சில அமைப்புகளோடு சேர்ந்து போடும் பொழுது அவர்களுக்கு அதனால ஏதாவது தீங்கு நேரலாம், அவர்களை பற்றி ஏதாவது சொல்லலாம். ஆக நாம் 2 பேரும் செய்வதாகவே இருக்கட்டும், அது உமாமகேஸ்வர பிள்ளையோட தமிழ் மையமும் இலக்கண இலக்கணியும் சேர்ந்து நடத்துவதாக இருக்கட்டும், வருகின்றது நன்றோ தீதோ நமக்கு அதை சேரட்டும் என்று ஒரு துணிவாக செய்ய வேண்டியிருக்கிறது. இதுல கூட என்ன சொல்கின்றேன் என்றால், நாம் யாரையும் எந்த கட்சி சார்போ எந்த அமைப்பின் சார்போ நமக்கு இல்லவே இல்லை. ஆனாலும் இதற்கு ஒரு கட்சி சார்பு, இதற்கு ஒரு அமைப்பு சார்பு, இதற்கு ஒரு ஓரச்சார்பு கற்பிப்பார்கள். அந்த முற்சாய்வுகள் நமக்கு இல்லை. நம்முடைய நூலிலே இருக்கின்ற நன்மையும் நல்லதன் நலனும் அந்த நூலில் இருக்கின்ற தீயதன் தீமையும் தெள்ள தெளிவாக துணிந்து உரைத்து வரையறுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதற்கெல்லாம் வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி இந்த அளவிலே நான் இந்த முதல் உரையை அமைக்கின்றேன். ஏதாவது 1-2 வினாக்களோடு வேண்டுமானால் நாம் முடிக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, சிறப்பான ஒரு தெளி உரையாக இருந்தது. நீங்க ஆற்றிய இந்த உரை இன்னும் பல பேர் இந்த கேட்டிருப்பார்கள் என்று கருதுகிறேன்.
யாராவது கேள்விகள் கேட்க முடிந்தால் கேட்கலாம். ஐயா சோமா இளங்கோவன் ஐயா, ஐயா சோமா இளங்கோவன் ஐயா இப்பொழுது பேசுவார்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். தஞ்சை மருத்துவக் கல்லூரியில பயின்றவன். அதனால் கரந்தை தமிழ்ச்சங்கத்தையும் திருவையாறு ஐயா அந்த கல்லூரியில் தலைவர் அவர்களையும் அறிந்தவன். அதே மாதிரி மதுரை திருவள்ளுவர் கழகத்திலே நான் கந்தசாமி புலவர் ஐயா வீட்டிலே ஒரு வாரம் தங்கியிருந்து அவருடைய மகன் டாக்டர் சிவக்கொழுந்து எனக்கு நெருங்கிய நண்பர். ஐயா இலக்குவனார் பேச்சுகளை கேட்டிருக்கின்றேன். நீங்கள் எல்லாம் சேர்ந்து தொடங்கும் இந்த பணிக்கு தமிழ் உலகம் நல்ல வரவேற்பை தர வேண்டும். தமிழ் என்று சொல்பவர்கள் பேசுபவர்கள் ஒவ்வொருவரும் திருக்குறளுக்கு குழந்தைகளுக்கு திருக்குறள் கற்றுக் கொடுக்க, திருக்குறள் அந்த காலத்திலே பஜனை மன்றம் நடத்திய மாதிரி அங்கங்கே திருக்குறள் கழகங்கள் நடத்த வேண்டும். குழந்தைகளை திருக்குறள் அவர்களே சொல்ல சொல்லி அவர்கள் வாழ்விலே அதன் பொருள் என்ன என்று உணர்கிறார்கள் என்றுதான் நான் இங்கே திருக்குறள் வகுப்புகள் பள்ளியிலே நடத்தும் போது கேட்பேன். நம்மை விட குழந்தைகள் தெளிவாக பதில் சொல்வார்கள். அது எனக்கு மிக ஆச்சரியமாக இருக்கும். ஜார்ஜ் ஹார்ட் அவர்கள் ஒரு முறை எங்கள் பள்ளிக்கு வந்திருந்தார், சிகாகோவில் தமிழ் பள்ளிக்கு. அவரிடம் கேட்டோம், உங்களுக்கு மிகவும் பிடித்த திருக்குறள் எது என்று. அவர் மனத்துக்கண் மாசிலன் என்று சொன்னார். அதற்கு விளக்கம் சொல்லுமாறு நான் சொன்னேன், பெரிய பில் கிளின்டன் அந்த மாதிரி பெரியவர்களெல்லாம் மனதில் தவறு செய்துவிட்டு அதை பொய் என்று சொல்லி மாட்டிக்கொண்டார்கள், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று. அதற்கு ஒரு குழந்தை சொன்னது, எங்க அப்பா கார் ஓட்டுறப்ப சிவப்பு விளக்கை தாண்டி போயிட்டாரு. அமெரிக்காவில் சிவப்பு விளப்பை தாண்டி போறது பெரிய குற்றம். அந்த சிவப்பு விளப்பை தாண்டி கார் ஓட்டிட்டாரு. அப்போ நான் அப்பாட்ட கேட்டேன், இது தப்பு இல்லையா அப்படின்னு. அதுக்கு எங்க அப்பா சொன்னாரு, யாருமே இல்லை, எங்க ஒருத்தரும் பார்க்கல அப்படின்னு சொன்னாரு, அது தப்பு அப்படின்னு சொல்லுச்சு. அது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அந்த மாதிரி குழந்தைகள் சிந்திப்பதை உருவாக்க வேண்டும். அதற்கு திருக்குறள் பயன்படும். அந்த சிந்தனை வளம் பெரிதுபட வேண்டும். ஐயா மறைமலையாரின் பணி எப்படித்தான் செய்கிறாரோ தெரியலை. அவர் வீட்டுல எல்லாமே புத்தகம் தான். அவர் இருக்கிறதுக்கு இடம் இல்லை, புத்தகத்துக்கு தான் இடம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு தொண்டு செய்யும் பழுத்த பழங்கள் இன்று கொஞ்சம்தான் இருக்கின்றன. அந்த பழங்களை நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதில் என்னுடைய வாழ்வினையர் குழந்தைகளுக்காக ஆங்கிலத்திலே திருக்குறளை பற்றி ஒரு சின்ன நூல் எழுதி வெளியிட்டு அதை குழந்தைகள் இங்குள்ளவர்கள் படித்து வருகிறார்கள். தமிழ்நாட்டில் அந்த புத்தகம் கிடைக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை செய்து காட்டினால்தான் நம்முடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்றை கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள் ஐயா, உங்கள் பணி சிறக்கட்டும். நன்றி. உடல் நலத்துடன் வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம், நன்றி. தரோம், நீ தான் சொல்றியா? சொல்லுங்க ஐயா. ஐயா பேசுறீங்களா? ஐயா மறைமலையா. வணக்கம் ஐயாவுக்கு வணக்கம். அவர் ஏறாம உழைக்கிறதா எங்களுக்கு எல்லாம் ஒரு முன்னுதாரணம். எல்லா திறத்திலையும் ஒரு எல்லா நிலைகள்லையும் ஒரு பெரிய பன்னாட்டு மையத்தை உருவாக்கி பெரியாருடைய அந்த கோட்பாட்டை மிகச்சிறப்பாக பரப்பி கொண்டிருக்கின்றார். அதுபோல் தமிழ் கழகங்கள் பலவற்றுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார். அவருடைய அந்த உழைப்பு தான் எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக ஊக்கமாக இருக்கின்றது. அவர் சிறப்பித்ததற்கு நம் அமைப்புகளின் சார்பிலே நன்றியை தெரிவிக்கின்றேன். அதே போன்று ஐயா சிறப்பு. அதாவது சிக்காகோவில் இருந்து இப்போது அநேகமா நினைக்கிறேன் காலை விடிய காலம் நினைக்கிறேன். காலை இல்லையா? அப்ப காலையா? காலை நேரமா? காலை இப்போ எங்களுக்கு நேரம் ஆச்சு. காலை 9:30 மணி. அதெல்லாம் பரவாயில்ல. அம்மா முதல்ல எடுத்துட்டாங்க. ஒரு அம்மா சரோ, நீ எதுவும் சொல்றியா? வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். போன வருடம் உங்கள் இல்லத்திற்கு வந்து உங்களை எல்லாம் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. உங்களுடைய துணைவியாரு என்னோட சேம் ஏஜா தான் இருப்பாங்க போல இருக்கு. நாங்க 2 பேரும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. திருக்குறள் தான் நமக்கு பெண்களுக்கு ஒரு நீதி நூலா இருக்கணும். நம்ம திருக்குறளை தினமும் படிக்கணும். முக்கியமா பெண்கள் படிச்சா பிள்ளைங்களுக்கு போய் சேரும். அந்த மாதிரி நான் ரொம்ப தினமும் திருக்குறள் படித்து கொண்டு இருக்கிறேன். அது பொருளையும் 2-3 புத்தகங்கள்ல இருந்து அறிந்து கொண்டு படித்து கொண்டு இருக்கிறேன். குழந்தைகளுக்கு நிச்சயமாக இந்த திருக்குறள் ஒரு இங்கெல்லாம் சண்டே ஸ்கூல்னு சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை பைபிள் சொல்லி தருவாங்க. அதே மாதிரி திருக்குறளை நம்ம குழந்தைகளுக்கு வாழ்க்கை வாரத்துல ஒரு நாளாவது அது ஒரு கூட்டம் போட்டு அதுகளுக்கு அதுல இருந்து அறிவுரை சொன்னோம்னா பிள்ளைங்களுக்கு நல்ல வளமாக வாழ்வார்கள். அதனாலதான் நான் அந்த புத்தகத்தை எழுதினேன். நான் சின்ன குழந்தையா இருந்த போது எனக்கு 4வது படிக்கும் போது எனக்கு ஒரு நீதி நூல்
புத்தகம் கொடுத்தாங்க. அதை படிச்ச அதுல இருந்து எனக்கு அவ்வளவு அருமையான கருத்துக்கள் மண்டை அப்படியே பதிந்து போச்சு. எனக்கு வாழ்நாள் முழுதும் அது ரொம்ப பயன்படுது. அத மாதிரி திருக்குறள் ஒவ்வொரு குழந்தைக்கும் வழிகாட்டியா இருக்கணும். நீங்க ஏதாவது அதுக்கு செய்யணும். அதுதான் என்னோட வேண்டுகோள். நன்றி. சிக்காகோவிலிருந்து இணையர் இருவருமே ஆற்றுகின்ற அரும்பணிகளை நாம் எல்லாம் இங்கே கண்கூடா பார்க்கிறோம். தந்தை பெரியாருடைய கூற்றுகள் அத்தனையுமே மேலை நாடுகளை எடுத்து சென்று பரப்புவதற்கு இருவருமே நீங்கள் இணைந்து செய்கின்ற பணி மிக அளப்பரிய பணி. அருமையாக துண்டாற்றி வருகின்றீர்கள். உங்களுடைய பணி மிகவும் பாராட்டுக்குரியது. தந்தை பெரியாரை சிக்காகோ நகரிலே அமெரிக்காவிலே நீங்கள் அங்கு எடுத்து சென்று பரப்புகின்ற விதத்தை பார்க்கிற போது உண்மையிலேயே நாங்கள்லாம் போற்றுகிறோம், பாராட்டுகிறோம், உங்களை வணங்குகிறோம். தந்தை பெரியாரை மேலை நாட்டிற்கு எடுத்து செல்கின்ற ஒரு பெரிய பாங்கினை ஐயா சோமா இளங்கோவன் ஐயா அவர்களும் அம்மையார் சரோஜா அம்மையார் அவர்களும் இருவருமாக இணைந்து நீங்க ஆற்றுகின்ற பெரு அரும்பணி என்று உங்களை நான் போற்றுகிறேன், வணங்குகிறேன், பாராட்டுகிறேன். இப்பொழுது நம்முடைய குடியாத்த குமணன் ஒளித்தடை நீக்குங்க. ஐயா குடியாத்த குமணன் வணக்கம். வணக்கம், பேசுங்க. கைகூப்பி எல்லா உயிரும் தோளும் இருக்குங்க. கொல்லான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தோளும்னா கை எல்லா உயிருக்கும் இல்லைங்களா? உயர்த்தினை மட்டும்தானே குறிக்கும். அது அருமையான கேள்வி. கைங்கிறது இல்லாட்டியும் கை போல முன்னங்கால் இருக்கிறதுனால அதை கை நினைக்கலாம். கைகூப்புதல்ங்கிற செயல் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா கைகூப்புதல்ங்கிறது வணங்குதல் என்ற பொருள் இங்க வருது. வணங்கி எல்லா உயிர்களுமே தோணும். ஏனென்றா அந்த எந்தெந்த விலங்குகளை உண்ணுகின்றீர்களோ அந்த விலங்குகள்லாம் உங்களை தொழும். அப்ப அந்த விலங்குகள் கண்டிப்பா தொழும் இல்லையா? அது தொழும் பொழுது அது கைகூப்புவதை போலத்தான் அது காட்சி அளிக்கும். அதனால் எல்லா உயிரும் என்பது உங்களைப் போல உண்ணுகின்ற உயிர்கள் மட்டுமல்ல, உங்களால் உண்ணப்படுகின்ற உயிர்களும். ஆக உங்களால் உண்ணப்படுகின்ற உயிர்களுக்கு கை கிடையாது. கை போல அதற்கு முன்னங்கால்களோ அல்லது இறக்கைகளோ கை போன்று இருக்கும். ஆக உங்களை வணங்கும் என்பதான் அங்க பொருள். கைகூப்புதல் என்பது கையை கூப்புதல் என்ற பொருள் இல்லை, வணங்குதல். ஆக வணங்கி தொழுவார்கள். அந்த வணங்கி தொழுறதுன்னா அந்த கைகூப்புறதுக்கும் தொழுதலுக்கும் இருக்கிற வேறுபாடை வள்ளுவன் வந்து இது ஒரு பண்பாட்டு குறிப்பு, வேறுபாட்டை சொல்றான். கை கூப்புதல் என்றால் எனக்கு வேற எந்த கதியுமே இல்லை, நீதான் சரண் என்று சொல்வதுதான் கைகூப்புதல். நீங்க மடாதிபதிகளை மடத்தலைவர்களை பார்த்திருக்கலாம். அவர்கள் வந்து கடவுள் திருமேனி முன்னாலே வணங்கும் பொழுது 2 கைகளை எடுத்து தலைக்கு நேராக செங்குத்தாக வைத்து அந்த 2 கைகளையும் அப்படி இணைத்து அவர்கள் தொழுவார்கள். அதான் கைகூப்புதல் பேர். அப்படி கைகூத்தது என்ன பொருள்? எனக்கு உலகத்துல வேற ஆசை, வேறு பற்று, வேற எது எந்த பிடிப்பும் இல்லை, நீதான் சரண், நீயே அடைக்கலன் என்று சொல்வதுதான் அந்த கைகூப்புதல் என்ற சொல்லோட பண்பாட்டு வழக்கம். தொழுதல் என்பது நினைந்து நினைந்து போற்றுதல் தான் தொழுதல். இஞ்ஞாண்டு மறவாமல் போற்றுதலுக்கு பேர் தான் தொழுதல். இஞ்ஞாண்டு மறவாமல் எதை போற்றினாலும் தொழுதல் என்றுதான் பொருள். அதனால சமயத்துல சமய குறிப்பா அந்த தொழுதல் தொழுகை என்று வருது இல்லையா? அதனால அந்த தொழுறதுக்கும் கைகூப்புறதுக்கும் இருக்க பண்பாட்டு விளக்கத்தை வள்ளுவர் அழகா ஒரே குரலை 2ஐயும் பயன்படுத்தி வைத்திருக்கார். நல்ல கூர்மையா கவனிச்சிருக்கீங்க. உங்க கவனிப்புக்கு ரொம்ப பாராட்டு. இந்த 2ஐயும் ஒரே குரலை வச்சு ஒரு நுட்பத்தையும் நீங்க உணர்வீங்கன்னு நான் கருதுறேன். நன்றி. அருமையான திறமையான விளக்கம், மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. மனோகரன் ஐயா மாதிரி குழந்தைகளை ஈடுபடுத்துற அந்த பணியில் ஈடுபட்டிருக்கோம். எங்க வலைவலியில வந்து குழந்தைகளை வந்து 2 நிமிடம் பேச சொல்லியும் பாட சொல்லியும் வேண்டி இருக்கின்றோம். இப்பொழுது உடனடியாக 2 குழந்தைகள் வந்து பாடியிருக்காங்க. தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு 100 குழந்தைகளையாவது இதில் இணைக்கலான்னு கருதியிருக்கோம். யார் வேண்டுமானாலும் இந்த பணியில ஒரு குழந்தையை ஈடுபடுத்தி தங்களுடைய திறன்பேசியில பதிவு செய்து kuralvirtual.com எங்களுக்கு அனுப்பலாம், என்னுடைய புலனத்துக்கு அனுப்பலாம். நாங்கள் உடனடியாக வலைவலியில போடுவோம். எவ்வளவு குழந்தைகளை பாட சொல்ல முடியுமோ, குரலை பற்றி பேச சொல்ல முடியும், அவ்வளவு குழந்தைகளை திரட்டுறதுக்கு நாங்க மருத்துவர் அம்மா சொன்ன மாதிரி நாங்க ஒரு உறுதிமொழி போட்டிருக்கோம். எல்லாருமே இந்த பணியை செய்யலாம். நன்றிங்க குமணன் ஐயா. நன்றி ஐயா. மனோகரன் ஐயா. ஐயா மனோகரன் பேசுங்க ஐயா. வணக்கம். திருக்குறளின்
இருக்கிறதா அழிக்கப்பட்டதா? உங்களுடைய ஒலி சரியா கேட்கலைங்க, மறுபடியும் கேளுங்க. திருக்குறளின் மூல ஓலைச்சுவடி இருக்கிறதா அழிக்கப்பட்டு விட்டதா? இப்ப கேக்குதாங்கய்யா? திருக்குறளின் மூல ஓலைச்சுவடி இருக்கிறதா அழிக்கப்பட்டு விட்டதான்னு கேக்குறீங்க, அப்படிதானே? அழிக்கப்பட்டு விட்டது. அது வந்து இருக்கிறதுக்கு அறிவியல் நிலையில அதுக்கு வாய்ப்பு கிடையாது. பனை ஓலை அத்தனை 3000 ஆண்டு ஒரு பனை ஓலை சுவடி இருக்கும்னு சொல்ல முடியாது. அதை கேட்டு கேட்டு எழுதி, ஏன்னா வழிமுறையாக கற்றுச்சொல்லிகள் இருப்பாங்க அந்த காலத்துல. இந்த கற்றுச்சொல்லிகள் தான் ஏற்ற எழுதுவாங்க. அவன் ஏன் கற்றுச்சொல்லின் பேர் வச்சாங்க? ஆசிரியர் பெருமகன் ஆசான் கற்பிக்கும் பொழுது அந்த கற்பிக்கின்ற அந்த பாடத்தை அவர்கள் மனத்துக்குள்ளே வாங்கி கொண்டு ஏனைய மாணாக்கர்களுக்கு அவர்கள் சொல்லுவார்கள். இந்த கற்றுச்சொல்லிகள் மூலமாகத்தான் ஏட்டுச்சுவடிகள் எழுதப்படுகின்றன. அது மாதிரி எழுதி 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 அதனுடைய வழி நிலையாக வேண்டுமானாலும் ஏட்டுச்சுவடி கிடைக்குமே தவிர வள்ளுவர் காலத்து ஏட்டுச்சுவடியே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. எல்லிஸ் தோரா அடிச்சது அது இருக்குதா? எல்லிஸ் தோரா அடிச்சது என்ன சொல்றீங்க? எல்லிஸ் தோரை தானே அது முதல்ல பத்மீஸ்வர். அவர் எந்த ஒரு அந்த அயோத்திதாச பண்டிதருடைய அப்பா கிட்ட இருந்து அந்த ஓலைச்சுவடியை பார்த்து தான் எல்லிஸ் அதை அச்சு கொண்டு வந்தாரு. போட்டது உண்மைதான், அது வள்ளுவர் காலத்து ஓலைச்சுவடி கிடையாது. இல்ல அந்த சுவடியாவது இருக்குதான்னு. அந்த தங்க நாணயம் இருக்கு. எல்லீஸ்வர வள்ளுவர் உருவத்தை போட்டு தங்க நாணயம் போட்டார் இல்லையா? ஆமா. அந்த தங்க நாணயத்தை வச்சிருக்காங்களா? அருங்காட்சியகத்துல வச்சிருக்காங்களா? ஆனா சுவடி இருக்குதா தெரியல. தங்க நாணயம் இருக்கு. ஐயா சிவயோகன் டாக்டர் நாகலிங்கம். வணக்கம். வணக்கம், கேக்குதா? கேக்குதுங்க, பேசலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அருமையான பேச்சா இருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்த காலையில இங்க நான் அமெரிக்கால தான் பேசுறேன். நல்லா இருந்தது, காலையில இருந்து கேட்டுக்கொண்டு இருந்தது. ஐயா இலக்குவன் இந்த இவர்கள் அறியோட ஆசை இருந்தது. இந்த மறைமலை என்ற பெயரை பார்க்கும்போது முன்னாடி இங்க ஒரு தஞ்சை கண்ணன் ஒருவர் வந்திருந்தார். அவரோட அவர்களால இந்த மறைமலை தாய் மாணவன் என்ற ஒருவரை எனக்கு தெரிய வந்தது. அவரோட உங்களுக்கு தொடர்பு இருக்கா? எனக்கு தெரியல. அந்த மறைமலையோட பேரை பார்த்துட்டு நான் மறை திரு தாய்மானவன் அவர்கள் மறைமலை அடிகளுடைய மகன் வழி பேர். மறைமலையுடைய மகன் வந்து மறை திருநாவுக்கரசு, தூத்துக்குடி வஉசி கல்லூரியில் பேராசிரியர் ஓய்வு பெற்ற பெருந்தகை. அவருடைய புதல்வர் தான் மறை திரு தாய்மானவர். அவர் மறைமலையுடைய பேர். நான் மறைமலைக்கு வந்து இலக்கிய வகையில உறவை தவிர அந்த வழி உறவு கிடையாது. என்னுடைய தந்தையார் திருநெல்வேலியில பணியாற்றி கொண்டிருந்த பொழுது என்னுடைய தாய் மகப்பேறு வாய்த்திருந்தார்கள். அதாவது நான் 2வது குழந்தை, அதனால கணவன் வீட்டிலேயே இருந்தாங்க. அடிகளாருக்கு விருந்து சமைக்கும் பொழுது ஐயா நினைத்திருக்கின்றார், இந்த குழந்தை பிறக்கும் பொழுது பையனாக பிறந்தால் அடிகளார் பெயர் வைக்கலாம், பெண்ணாக பிறந்தால் நீலாம்பி என்று பெயர் வைக்கலாம் என்று கருது. ஏன்னா மறைமொழி வந்துட்டு போறார், அதை நினைவூட்டுகின்ற வகையில அது நான் பையனாக பிறந்து அந்த பெயரை வாங்கி கொண்டேன். என்னுடைய தந்தையார் தெள்ள தெளிவாக பல்லாண்டு பலகாலம் பல முறை சொல்லியிருக்கின்றார், எனக்கு சமுதாய நோக்கிற்கு என் சமுதாய நோக்கிற்கு தந்தை பெரியார் தலைவர், என்னுடைய தமிழ் ஆய்வுக்கு என்னுடைய தமிழ் நோக்கிற்கு மறைமலை அடிகளார் என்னுடைய தலைவர். பெரியாரும் மறைமலை அடிகளாரும் என் இரு கண்கள் என்று அவர் தெள்ள தெளிவாக உரைத்திருக்கின்றார். அந்த மாதிரி ஒரு அணுகுமுறையை மேற்கொள்றதுதான் என்னுடைய நோக்கமோ. அந்த அணுகுமுறை பலரிடம் இருக்கின்றது. போல் நன்றி ஐயா. அந்த நீங்கள் அந்த அருமையா சொன்னீங்க, அந்த எண்ணும் எழுத்தும் எல்லா உயிர்களுக்கும் இருக்குன்னு சொல்லி. அந்த இப்பதான் நான் அதை யோசிச்சு பார்க்குறேன். அந்த எல்லா உயிரும் வந்து அதை ஏதோ ஒரு வழியில தங்களுடைய எண்ணிக்கையே சரியாத்தான் வச்சிருக்குது. எத்தனை குழந்தை பிறந்தது, எத்தனை அந்த குரல்கள்ல இருந்து அடையாளம் காண்றதெல்லாம் நல்ல ஒரு சிந்தனை நீங்க நல்லா சொல்லியிருந்தீங்க. அது மாதிரி அந்த மணலை எடுக்க தண்ணி வர்றதும் உண்மையில நான் ஈழத்தை சேர்ந்த ஈழத்துல அப்படித்தான் நாங்க படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் ஒரு சற்று காலங்களுக்கு முன்னர் ஒரு 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 கதையை பலர் மேடையில் பேசினாங்க. இங்க அமெரிக்காவுக்கும் வந்து ஒருவர் பேசினார்.
அந்த பாட்டி வடை சுட்ட கதையை சொல்லி அந்த நாங்கள் தமிழர் வந்து நாங்கள் அந்த நிறைய ஏமாத்தி கொண்டு போயிட்டு ஏமாற்றத்தை தான் படிப்பிக்கிறோம்னு சொல்லி மேடையில பேசினார். ஆனா சீனாக்காரன் வந்து அதை ஒவ்வொரு விதமா படிப்பிக்கிறான்னு சொல்லி அதை புகழ்ந்து பேசினார். சீனாக்காரன் வடை சுடுற கதை நல்ல கதைன்னு சொல்லி அவர் அங்க விட்டுட்டு நான் மேடையில வந்து அங்க விட்டு நான் சொன்னேன், அப்படி இல்லை, உங்களுக்கு தப்பா அந்த கதையை சொல்லியிருக்காங்க. எங்கட வீட்டுல எங்கட அம்மா சொல்லி தரைகளை அவர் சொன்னா அதை சொல்லி போட்டு அந்த வள்ளுவற்ற குரலையும் சொல்லுவா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிது. அந்த இந்த நரி அந்த நீ பாடன்னு சொல்லி கேட்டாலும் காகம் அதை சிந்திச்சிருக்கணும்னு சொல்லுவா. அந்த அந்த மாதிரி அந்த கதையை சொல்லணும்னா அப்போ அவர் சொன்னா, இது என்ன நீங்கள் இப்படி வந்து புதுசாக சொல்லிக்கிறாங்க, இதுதான் தமிழ்ல இருக்கு, உங்களுக்கு நீங்க சரியா தமிழை படிக்காமல் சரியான முறையில் உங்களுக்கு அந்த கதையை தெரியாமல் வந்து மேடையில நீங்க பரப்பி கொண்டிருக்கீங்கன்னு சொன்னேன். அது நீங்க சொல்ல எனக்கு அந்த பழைய ஞாபகம் வந்து இல்ல நல்லா நீங்க சொல்றதே நல்லா இருக்கு. இப்ப எப்பொருள் யார் யார் வாய்க்கேட்டணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுங்கிறதுக்கு இது நரி வந்து சும்மா பொய்யா புகழுதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறதும் இருக்கு. எங்களுக்கு அம்மா சொல்லி காக்கை வாயிலேயே பொருள் இருக்கு, என்ன அதுவும் பொருளை வச்சிருக்கு. குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லா நீங்க சொல்றது புரியும். எப்பொருள் யார் யார் வாய்ங்கிறப்ப அது வாயிலையும் பொருள் இருக்கு. நரி சொல்ற பொருள், நரி சொல்ற மொழியோட பொருளை புரிந்து கொள்ளணும். அவங்க சொல்லும் பொழுது ரொம்ப விளையாட்டாக அந்த எல்லாம் ஆழமா பதிய வைக்கலாம். நல்ல நல்ல உத்தி. இதே மாதிரி நல்லா இருக்கு. நீங்க இதை எழுதி கூட அனுப்பலாம். குரல் எழுதி அனுப்பலாம். குழந்தைகளுக்குரிய கதையா குழந்தைகளுக்காக நாங்க வந்து மாதந்தோறும் 24ஆம் நாள் குரல் விருந்துன்னு ஒரு இதழ் இணைய இதழ் நடத்திட்டு இருக்கோம். இப்போ ஒரு இதழ் வந்திருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். அந்த குரல் வழித்தளத்தை பார்க்கலாம். அந்த குரல் விருந்துக்கு நீங்க இந்த கதையை எழுதி அனுப்புங்க. இதே மாதிரி நிறைய குழந்தைகளுக்கு குரலை அடிப்படையை வச்சு நீங்க கதை எழுதி அனுப்புங்க. நல்ல சிறப்பா ஒரு வரவேற்பு பெறும். நன்றி ஐயா. நான் அந்த நீங்கள் பேசும்போது அதைத்தான் கவனிச்சு கொண்டிருந்தேன். அந்த நீங்கள் நல்லா சொன்னீங்க, அந்த எண்ணும் எழுத்தும் வந்து எல்லா உயிருக்கும். அது இப்ப ஒருவர் கேட்டாரே, அந்த கையால எப்படி கும்பிடும்னு சொல்லி, நாயை நீங்கள் ஒரு தடியை எடுத்தீங்கன்னா நாய் வந்து கை கால் நீட்டி கீழே படுக்கும், அதுதான் கும்பிடுறது உண்மையில. நாயை நீங்க ஒரு தடியை எடுத்துக்கொண்டு கூப்பிட்டீங்கன்னு சொன்னா நான் உடனே ஓடி வந்து காலை நீட்டி கொண்டு படுத்திருக்கோம். வணங்குறது போல வணங்குற செயல் தான் உண்மையில. கையதான் தூக்கணும் இல்ல, வணங்கும் செயல். அதான் அப்படித்தான். அந்த நல்ல வணக்கம். நன்றி ஐயா, நல்ல அருமையான பேச்சு. நீங்க தொடர்ந்து எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்க இந்த மாதிரி குழந்தைக்கு உரிய கதைகள் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. எழுதி அனுப்புங்க. kuralvirtual.com எதுக்கு அனுப்ப சொன்னீங்களோ அதை நான் அனுப்பி விடுறேன். KURAL குரல் விர்ச்சுவல் VARTUAL குரல் விர்ச்சுவல் ஒரே வார்த்தை .com. ஓகே ஓகே ரைட். ஓகே குரல் விர்ச்சுவல் நான் அனுப்பி விடுறேன். ஓகே குரல் விர்ச்சுவல் @gmail.com நீங்க அனுப்பலாம். இது போல கிடைக்கலன்னா குரல் விர்ச்சுவல் @gmail.com போட்டு அனுப்பிடலாம். ஓகே நன்றி டாக்டர். நன்றி. ஒரு நல்ல குழந்தை எழுத்தாளரும் நீங்க இப்ப திவாகரன் ஐயா உங்களால கிடைச்சிருக்காங்க. நன்றி ஐயா. நன்றி ஐயா. கார்த்தியாயனி, 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 கார்த்தியாயனிமா. இல்ல வேண்டாம், சொல்லாம பேசலாமா? கார்த்தியாயினி பேசலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. வீடியோ ஆன் பண்ணுங்கம்மா. வீடியோ ஆன் பண்ணணுமா? வணக்கம். வணக்கம் ஐயா. குரலுக்கான பல உரைகளை நம்ம கேட்டிருக்கோம். ரொம்ப பிற்காலத்துல தான் வந்து ஐயா பாரதிதாசன் குரலுக்கான விளக்கங்களை எல்லாம் எழுதியிருக்கிறாரு. புதிய முறையான விளக்கங்களை எல்லாம் வந்து அவரு ஒவ்வொரு குரலுக்கும் பகுத்தறிவு சிந்தனையோட ஒரு இயல்பான சிந்தனையோட அவர் வந்து விளக்கின உரைகள் எல்லாம் கேட்ட பிறகு நம்ம இன்னும் மீண்டும் ஒரு மறுவாசிப்புக்கான ஒரு உரையை நாம் படிக்கணும் அப்படின்ற இந்த பேச்சுல எனக்கு கேட்டேன் ஐயா. மீண்டும் நாங்கள் படித்து விட்டு நாங்கள் திரும்பவும் நாங்கள் இந்த குரல் விர்ச்சுவலுக்குள்ள நாங்கள் வருகிறோம் ஐயா. மகிழ்ச்சி. நன்றிமா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் ஐயா. சரிம்மா. நன்றி. நன்றிமா. 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 நன்றிங்க ஐயா. நன்றி. ஐயா குமரேசன் ஐயா. ஐயா குமரேசன். வணக்கம். நான் அட்லாண்டால இருந்து பேசுறேங்க. வீடியோ ஆன் பண்ணுங்க. வீடியோ ஆன் பண்ணுங்க. இல்ல கேமரா இல்லைங்க. சரியா? சரி. மன்னிக்கணும்.
நான் அட்லாண்டாவிலிருந்து பேசுகிறேன். நல்ல நிகழ்வு. நாங்களும் ஒரு 8 வருஷமாக திருக்குறளை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் இணைய வழி மூலம். ஒரு சின்ன தகவல், இங்கே அட்லாண்டா தமிழ்ச்சங்கத்தில் குழந்தைகளை வைத்து ஒவ்வொரு வாரமும் 2 திருக்குறள்களை பதிவு செய்து காணொலியில் ஏற்றி இருக்கின்றோம். இதுவரை 400 குறள்களை பதிவிட்டிருக்கிறோம். நன்றி. நல்ல முயற்சி, பாராட்டுக்கள். நன்றியா, பாராட்டுக்கள். ஐயா நன்னன் செய் நன்னன், ஐயா நன்னன் செய் நன்னன். ஐயா நான் அலுவலகத்தில் இருக்கேன், அதனால அப்படியா? ஐயா ஐயாட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும் கேளுங்க, பரவாயில்ல. இல்ல நீங்க தொடருங்க. சரி, நன்றி. ஐயா ஆதிகேஸ்வரர் என்ன கேக்குறீங்களா? ஐயா ஞானப்பிரகாசம், ஐயா ஞானப்பிரகாசம். வணக்கம். அந்த தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைத்த பிறகு வீடியோ ஆன் பண்ணுங்க. வர மாட்டேங்குது. சரி பேசுங்க. அது இப்ப மறுபடியும் கட்டு. தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைத்த பிறகு ஒரு சில இனங்களுக்கு அது பொறுக்கவில்லை. நம்ம தமிழ் மொழியையும் தமிழ் மொழியில் உள்ள இலக்கிய வளத்தையும் கொச்சைப்படுத்தி மிகவும் சிறுமைப்படுத்தி இன்று வரை அதுதான் செய்து கொண்டு வருகிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் தங்களை போன்ற அறிஞர்கள் எதிர்குரல் கிளப்பி மாதம் இது போன்ற கூட்டங்களை நடத்துவதற்கு வாய்ப்பு ஏதாவது கிடைக்குமா, உங்களால் முடியுமா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். உங்களை போன்றவர்கள் தான் இது மாதிரி எதிர்குரல் கிளப்ப முடியும். அப்பொழுதுதான் சிலருக்கு அது சென்றடையும். இதுவே இது குறித்து தங்கள் கருத்து அறிய விரும்புகிறேன். தமிழுக்கான அமைப்புகள்லாம் நம்ம கைக்கு எட்டாக்கனியா இருக்கு. அதுல ஒன்றும் செய்ய முடியாது. அரசு அதிகாரிகள் சிவப்பு நாடாக்களால கட்டி போட்டிருக்காங்க. அதனால அதை நம்ம அங்க போய் நம்ம இடர்படுறதுல பொருளே இல்லை. நம்மளால முடிஞ்சதை நம்ம ஏதோ செஞ்சுட்டு விட்டுடலாம். ஏன்னா அவர்கள் கணக்கு எழுதுறதான் குறியா இருக்காங்க. இவ்வளவு தொகை கிடைச்சது, இவ்வளவு செலவழிச்சோம் அப்படின்னு. செம்மொழியில செலவழிக்காமே இருக்கிறது திறமை நினைக்கிறாங்க. 12 கோடி அனுப்பிச்சா 12 கோடியும் திருப்பி அனுப்பிட்டு அந்த 12 கோடி திருப்பி அனுப்புறத அவங்க பெரிய பெருமையா கருதுறாங்க. ஆனா தமிழ் சமூகத்துக்கு ஒரு இழப்பு அப்படின்னு அவங்க நினைக்கல. உதாரணமா ஒவ்வொரு மாதமும் நிறைய கருத்தரங்குகள், பயிலரங்குகள், பட்டறைகள் நடக்கும். அதுக்கு செம்மொழி நிறுவனம் நிதியுதவி செய்யும். கடந்த 2-3 ஆண்டுகளாக அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அந்த நிதியெல்லாம் திருப்பி அனுப்பிட்டு இருக்காங்க. இது நம்ம இதை போய் ஆற்ற சொல்ல முடியும். அதனால இது யாரும் அதை பத்தி கவலை. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மொழியை பத்தி கவலை கிடையாது. அதனால அரசியல்வாதிகிட்ட போய் நம்ம சொல்றது போல சுவரில் போய் மொட்டிக்கலாம். அது கொஞ்சம் நல்லா கூட இருக்கும். அதனால தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் பேராசிரியர்களுக்கும் தமிழ் வாசகர்களுக்கும் ஒரு தன்மானமும் தன்மதிப்பும் தன்னுணர்வும் அவர்கள் முனைந்தா ஏதாவது வழி இருக்கு. அவர்கள் இந்த மாதிரி முயன்று கேட்டு வலியுறுத்தி பெற்றால் பெறலாம். நமக்கு எதுக்கு வம்புன்னு நினைக்கிறது தான் தமிழ்நாட்டோட இப்போ இன்றைய பண்பாடு, தமிழர் பண்பாடு என்னன்னு கேட்டா, நடப்பது நடக்க நமக்கேன் வம்பு. ஆனா எவனாவரத்த கேள்வி கேட்ட இவன் என்னத்துக்கு உட்கார்ந்து தண்டவாதம் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை போல ஒரு சமூக விரோதியா தான் கருதப்படுறான். அதனால இது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. பார்ப்போம். இது என்னன்னா இரட்டை தலைமையா இருக்கு. அதாவது தலைவர் முதலமைச்சர், செம்மொழி நிறுவனத்துக்கு தலைவர் முதலமைச்சர், துணைத் தலைவர்னு அவங்க ஒருத்தங்களை போடுவாங்க. இந்த தடவை போட மாட்டேன்ட்டாங்க. துணைத் தலைவர் பதவி முடிஞ்சிருச்சு. அவர் திரும்ப முயன்றாரு. இல்ல துணைத் தலைவரா கிடையாது, நாங்க செம்மொழியவே நாங்க மூடிடலான் இருக்கோம் என்று விடை எடுத்திருக்காங்க. நல்ல வழியா எல்லாரும் குரல் எழுப்பினதுனால மூடாம ஒரு இயக்குனர் பொம்மையா போட்டு வச்சிருக்காங்க. அவர் ஏதோ பாவம் வந்துட்டு போறாரு. அதனால இது ஒருவேளை தலைமை மாறினதுன்னா வேற முதலமைச்சர் வேற தலைவர் வந்தா அவர்கிட்ட போய் கேட்டு அவரும் அதை கருதி அவர் செயற்பட்டால் ஏதாவது செய்யலாம். ஆனா இரட்டை ஆட்சி முறை மத்திய அரசு தான், இந்த மத்திய அரசு நிறுவனம் தான் இது. அதனால இது ஒரு அலங்காரமா தான் முதலமைச்சரை தலைவரா போட்டிருக்காங்க. அதனால அவர் சொன்னதுனாலே நடந்துரும்னு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அவர் மேலே நம்ம பழி சுமத்தவும் முடியாது. அதனால ஒரு தமிழை போற்றி புகழ்ந்து விட்டு தமிழை ஆழ்குழி தோண்டி புதைக்கிற ஒரு செயல் நடந்துட்டு இருக்கு. தமிழை வனலா ஒரு பக்கம் புகழ்ந்துட்டு ஒவ்வொரு குழி வெட்ட வெட்ட தமிழ் வாழ்க, அரடே தமிழ் அருமையான மொழி, அரடே தமிழ் மூத்த மொழி, இன்னும் 2 அடி ஆழ விட்டு தமிழ் சிறப்பான மொழி, இன்னும் 2 அடி ஆழ விட்டு அதுதான் நடக்குது. அதுல நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஐயா கவலை கொள்ள இருக்க, அமெரிக்காவில் எந்த பெருநகரத்திலையும் தமிழ் பள்ளிக்கூடம் இல்லாத பெருநகரமே இல்லை.
அத குமரேசன் ஐயா சொன்னது போல இங்க தமிழ் திருக்குறள் எல்லா ஊர்லயும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. திருக்குறளுக்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரே ஒரு திருக்குறளை 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆய்வு செய்து பலருடைய உரைகளையும் படித்து ஐயா பெரியவர்கள் என்பவர் உரையாற்றுகின்றார். ஐயா மலர் செல்வன் அவர்கள் தொடங்கி வைத்தது அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. திருக்குறள் ஆய்வு முழுதும் நடத்தி ஐயா பிரபாகரன் அவர்கள் திருக்குறள் மாநாடே நடத்தினார். ஐயா வி.சி. குழந்தைசாமி ஐயா வந்திருந்தார்கள். அமெரிக்காவிலே தமிழ் நன்றாக வாழ்கின்றது. 1330 குறள்களையும் சொல்லக்கூடிய குழந்தைகள் நிறைய இருக்கின்றார்கள். அந்த குறளுக்கு அவர்கள் சொல்லும் பொருள்களே நமக்கு வியப்பாக இருக்கும். அந்த அளவிற்கு பேச்சு திறமையை வளர்த்து கொண்டு நன்றாக உச்சத்துடன் அவ்வளவு அழகாக தமிழ் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஐயா கவலைப்பட வேண்டாம். அரசியல்வாதிகளை நம்பி தமிழ் இல்லை, தமிழ் என்றும் வாழும். நாம் ஒவ்வொருவரும் நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை பார்த்து தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். நன்றி. நன்றி. இனிமையான செய்தி. நன்றி டாக்டர். ஐயா மட்டும் கேள்வி கேட்டார். அவர் 3 முதல்வர்கிட்ட பணியாற்றியவர். எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா 3 பேருடைய முதல்வர்கிட்ட சட்டப்பேரவையிலே இணைச் செயலராக இருந்து பணியாற்றியவர். நம்முடைய அருமை நண்பர் மரியாதைக்குரிய நம்ம நிலவ முத்துகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. திருக்குறள்ல ஒவ்வொரு குறளையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருவரும் படிக்கும் போது ஒவ்வொரு பொருள் தருது. நான் உயர்நிலை பள்ளியில படிக்கும் போது படித்த திருக்குறளுக்கு எனக்கு கிடைத்த பொருள் இன்றைக்கு வயதான காலத்துல அதே குறளை நான் படிக்கும் போது புதிய குறள் தோன்றுது. அதே மாதிரி எல்லா குறளுக்கும் பொருள் கிடைக்குது. இப்ப எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. தெய்வம் தொழால் தொழுநன் திவழ்தெழுவால் பெய்யன பெய்யும் மழைன்னுட்டு ஒரு குறள் இருக்கு. அதுக்கு விளக்கம் சொல்லும் போது கொஞ்சம் கான்ட்ரவர்சியா சிலர் சொல்றாங்க. அதுக்கு சரியான பொருள் சொல்ல முடியுமா ஐயா? அதாவது தெய்வம் தொழாங்கிறது பொருள் தெளிவா இருக்கு. தெய்வத்தை தொழ வேண்டிய தேவையில்லை, தெய்வத்தை தொழ மாட்டா. ஏன்னா பெண்கள்லாம் அதிகமா மூட நம்பிக்கையில ஈடுபடுறது தெய்வத்தை தொழுறதுனாலதான். தெய்வம் தொழுத மாட்டான். ஆனா கணவன் தொழுது வாழ்க்கிறது 2 பொருளும் இருக்கு. கணவன் தொழுது, கணவன் இப்படி ஒரு மனைவி நமக்கு கிடைத்தாலே என்று பாராட்டி தொழுது அவள் ஒவ்வொரு செயலும் ஈடுபடுவாள். இவளும் கணவனை தொழுது ஒவ்வொரு செயலும் ஈடுபடுவாங்க. 2 தரப்புலையும் அந்த கணவன் தொழுதுங்கிறது வருதுங்கிறது என்னுடைய தந்தையார் சொல்லுவாங்க. கணவனும் அவளை தொழுவான். இத்தகைய ஒரு வாழ்க்கை துணை நமக்கு கிடைத்திருக்கின்றாளே என்று கணவனும் தொழுவான். அவளும் இத்தகைய கணவன் நமக்கு கிடைத்திருக்கின்றானே என்று கணவனை தொழுவார். இருவரும் ஒருவரை தொழுகின்ற வகையில இருக்கின்ற இல்லறம் அப்படி அமைந்ததையானால் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒரு பாராட்டுகின்ற போற்றுகின்ற இல்லறம் அமைந்தால் அது மிகச் சிறப்பானது என்பதைத்தான் அந்த குறள் சொல்லுதுன்னு என்னுடைய தந்தையார் அதுக்கு வர சொல்லியிருக்காரு. அப்படி கூட நான் நினைத்தேன், நீங்க சொல்றது சரி, மனைவி கணவனை தொடுறது சரி, கணவன் மனைவியை தொடுற நிலை இருக்குமா என்று எனக்கு ஒரு ஐயம் இருந்தது. 1987ஆம் ஆண்டு யூட்டா மாநிலத்துல பிரிகாம் யங் பல்கலைக்கழகத்துக்கு அப்பதான் முதல்ல அமெரிக்காவுக்கு வர 87ல அங்க வந்த பொழுது அங்க ஃபேமிலி ஃபார்எவர் என்பதுதான் அந்த மார்மன் சமயத்தை சேர்ந்தவருடைய குறிக்கோள். இல்லறமே என்றென்றும் என்பது அவருடைய குறிக்கோள். அதுல ஒரு துறவி பேசினார், பாதிரியார், மார்மன் பாதிரியார். கடவுள் எல்லா இடங்களிலும் தன்னால் இருக்க முடியாது என்று கருதினார். ஆகவே மனைவி என்ற உறவு முறையை படைத்தாள் அப்படின்னு சொன்னார். அப்பதான் எனக்கு புரிந்தது, என்னுடைய தந்தையார் சொல்றது உண்மையிலேயே சமுதாயத்துல பின்பற்றாங்க. மனைவியும் அவர் கடவுளுக்கு சமமா கருதுறாங்க என்ற அது உண்மைதான் என்பது அப்பொழுது அங்கே அவர் சொல்லிதான் தெரிந்தது. ஆனா அதே மாதிரி தமிழ்நாட்டிலே நிறைய இல்லறத்துல ஈடுபடுறவங்க நிறைய பேரை பார்த்திருக்கேன். கணவன் மனைவியும் ஒவ்வொருத்தர் சமமாக பாராட்டுகின்ற, சமமாக போற்றுகின்ற இல்லறத்தை நம்ம கண் முன்னால பாக்குறோம். இங்கேயே கூட அமெரிக்காவிலேயே நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் நம்ம கண் முன்னாலே இருக்கவங்க எல்லாம், நம்ம நண்பர்கள் எல்லாம் அது மாதிரி வாழ்க்கை தான் வாழ்றாங்க. ஒருவர் போற்றுகின்ற பாராட்டுகின்ற வகையில வாழ்றாங்க. அததான் குறள் வலியுறுத்தி. அந்த பெண் பெய்யும்னு சொன்னா மழை பெய்யும்னு சொல்ற மாதிரி இருக்க. அது பாரதிதாசன் அழகான வழக்கம் கொடுத்துட்டாரு. எடுத்துக்காட்டுவோமைன்னு சொல்லிட்டாரு. அது நல்லா இருக்கு, அதையே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நம்ம இந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டுறப்ப கணக்கு சூத்திரம் மாதிரி A+B²A² அப்படி சொல்ல முடியாது. அது கொஞ்சம் மயங்கு பொருளா இருக்க மாதிரிதான் இருக்கும். இந்த அனுபவம் என்ற உரைகள் தான், வாழ்க்கை அனுபவம் என்ற உரைகள் தான் அதற்கு சரியான பொருளை நமக்கு கற்பிப்பதற்கு மிகச் சிறப்பாக பயன்படும். அந்த வேளை பாவேந்தர் சொன்ன அந்த விளக்கம் எனக்கு மிகவும் ஒரு சிறந்த விளக்கமாக தெரிகின்றது. தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் ஒரு குறள் இருக்குங்கய்யா. அந்த எச்சம்ங்கிறது என்ன?
எச்சம்ங்கிறதுக்கு பல பொருள் இருக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு பணியாற்றி ஒரு பெரிய பதவியில இருந்து பணியாற்றி ஒரு 35 வருடம் பணியாற்றிருப்பீங்களா? 37 ஆண்டு பணியாற்றிட்டு ஓய்வு பெற்றுட்டீங்க. என்ன பணி அது? அது பொறியாளர். இப்ப நீங்க என்ன கட்டட பொறியாளரா, எந்திர பொறியாளரா? கட்டிட பொறியாளர். இப்ப நீங்க கட்டியிருக்க கட்டடம்லாம் உங்களுடைய எச்சம். சரி. அதனால தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காரணப்படும். இப்ப எனக்கு வயது இவ்வளவு ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. வயதுல ஒரு பெருமையும் கிடையாது. வயது கழுதைக்கும் ஆகும், குதிரைக்கும் ஆகும். வயதானதுனால பெருமை இல்லை. ஆனா அந்த வயதுல அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? 75 வயசா? 75 வயசுல என்ன செஞ்சிருக்காங்க? அதான் எச்சம். அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு என்ன விட்டு செல்கின்றார்களோ, சமுதாயத்திற்கு அவர்கள் விட்டு செல்கிற அந்த விளைவுகள், அதுதான் எச்சம். அது சமுதாயத்திற்கு பயனளிக்க கூடியதா இருக்கணும். அதை வைத்துக் கொண்டு அவர்கள் தக்கவர்கள் அல்லது தகவலர் என்பதை அடையாளம் காணலாம். இப்போ இன்னும் ஒரு குறள் இருக்கு, இன்றைய சமுதாயத்துக்கு பொருந்துற மாதிரி ஒரு குறள் இருக்குங்க ஐயா. இன்மையின் இன்னாதது உடைமை. ஒண்ணுமே இல்லாம ஏழையா இருக்கிறது பொருள் வைத்திருக்கிறவனை விட மகிழ்ச்சியான காலம் அப்படின்னு சொல்றது. எப்போன்னா கொடுங்கோல ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளன் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல இன்மையின் இன்னாதது உடைமை அப்படின்னு சொல்றாரு. இன்றைய காலகட்டத்துக்கு அது பொருந்துற மாதிரி இருக்குனாலும் உண்மைதான். இது நான் நினைக்கின்ற பொருள் தானா இல்ல அதுக்கு வேற பொருள் இருக்கான்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். அதுதான் நான் சொன்னேன், உங்க பட்டறிவு தான் அதுக்கு பொருள். குறளுக்கு வந்து பல பேர் உரை எழுதியிருக்காங்க. கடைசியில் எழுதினவர் தான் பரிமேலழகர். 10 பேர் உரையாசிரியர் இருக்காங்களே, அதுல கடைக்குட்டி தான் 13ஆவது நூற்றாண்டை சேர்ந்தவர் பரிமேலழகர். ஆனா இவங்க என்ன பண்ணிவிட்டாங்க, தமிழ் அரசியல் அறிஞர்கள் புலவர் எல்லாம் அவரை தூக்கி பாரில் பறித்தவரை எல்லாம் பரிமேலழகன் தெரித்தவரையாம சொல்லி தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டாங்க. அவர் என்ன செஞ்சாரு? அவர் தமிழர் பண்பாடு, தமிழர் வாழ்வு ஆகியவற்றை உரைகள் வைத்துக்கு உரை வகுக்கல, நேரடியா மனிதர்ம சாஸ்திரத்துக்கு போயிட்டாரு. அது என்ன சொல்லுதோ அதுதான் விளக்கம் என்பதை போல உரை எழுதிட்டாரு. அதனால அது திரையாவே அமைஞ்சிருச்சு. பல இடங்கள்ல அவர் எழுதுற உரை குறளுக்கு திரையா அமைஞ்சிருச்சு. ஆனா அதுவே நம்முடைய வாழ்க்கையை வைத்துக்கொண்டு, வாழ்க்கை அடிப்படையாக வைத்துக் கொண்டு செல்லும் பொழுது அந்த குறளுக்கு மிகச்சரியான விளக்கம் கிடைக்கும். இப்ப மரப்பின் ஒத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் கொன்றை கிடங்கிறதே என்னுடைய தந்தையார் அதுக்கு என்ன உரை சொன்னார்னா, அது எழுதல, அவருடைய எளிய உரையில எழுதல. ஆனா என்ன உரை சொன்னார்னு கேட்டா, இந்த கணக்கு வழக்கெல்லாம் எப்படி நம்ம வந்து பேணுகின்றோமோ அதே போல ஒவ்வொரு சிற்றூரிலுமே வந்து எவ்வளவு பேர் பிறந்தார்கள், எவ்வளவு பேருக்கு திருமணம் நடந்தது, எவ்வளவு பேர் இறந்தார்கள் எழுதி வைத்திருக்கின்ற பழக்கம், எழுதி வைக்கின்ற பழக்கம் அந்த காலத்து இருந்திருக்கு. அந்த எழுதி வைக்கிற பழக்கம் இருந்திருக்குங்கிறது நம்ம பத்திரப்பதிவு நம்முடைய தடுத்தாள் கொண்ட புராணத்துல சேக்கடார் புராணத்தையும் நமக்கு தெரியுது. சேக்கடார் தடுத்தாள் கொண்ட புராணமே எழுதி வைக்கிறது கூட எந்த அளவுக்கு நுட்பமா இருந்திருப்பாருங்க. மூல ஓலைங்கிறான், அப்புறம் படி ஓலைங்கிறான். இன்னைக்கு இருக்கிற ஜெராக்ஸ் மாதிரி மூல ஓலை படி ஓலை வரைக்கும் இருக்கு. ஆக இந்த பார்ப்பான்கிறவன் அந்த ஊர்ல என்னென்ன நடந்தது, என்னென்ன நிகழ்ந்தது என்பதெல்லாம் எழுதி வைக்கின்ற பதிவு. நம்ம இந்த கர்ணம்பிள்ளை மாதிரி எல்லா ஊர்லயும் இருந்திருக்கான். அவன் ஏன் பார்ப்பான் அடிக்கிறாரு? அவன் இன்னொரு வேலையும் செய்யறான். நாழியை பார்த்து சொல்லுவான், இத்தனை நாழி ஆகிவிட்டது, நாழியை பார்த்து சொல்லுவான், பருவத்தை பார்த்து சொல்லுவான். அப்படிதான் மழை வரப்போகிறது, பெரும் புயல் வரப்போகிறதுனாலும் அதனுடைய அறிகுறிகளை பார்த்து சொல்லுவான். அதனாலதான் அவன் பார்ப்பான். ஆக அந்த பார்ப்பானதான் சொல்லுது என்று என்னுடைய தந்தையார் சொல்லுவார். அவன் வந்து சமயங்கள்ல இப்ப நம்ம தந்தையார் பேர் தெரியுது, பாட்டனார் பேர் தெரியுது, சில பேருக்கு முப்பாட்டம் பேர் தெரியாம போயிடும். அது அந்த பார்ப்பாண்டை தான் போய் கேட்கணும். இந்த பார்ப்பாண்டை போய் இந்த மாதிரி என்னுடைய தந்தையார் வந்து என்னாரு, அவருக்கு அப்பா பேர் சிங்காரவேலை, அவருக்கு அப்பா பேர் முத்துவேலை, அந்த முத்துவேலனுக்கு மேல அம்பலவான்னு ஒருத்தர் இருந்த மாதிரி தெரியுது, என்ன ஆண்டுன்னு தெரியுமா என்று கேட்டா ஓலையை பார்த்து சொல்லுவான். ஒருவேளை அவன் வந்து அந்த ஓலையை பார்த்து சொல்ல முடியலைன்னா கூட மெல்லமா அந்த ஓலையை தேடிக்கலாம். அந்த ஓலைக்கு பேர் தான் அந்த வால்யூம்னு சொல்றோம், அதுக்கு பேர் தான் ஓத்துன்னு பேரு. வால்யூம் அந்த மடலம் தொலையுமானா கூட மெல்ல தேடிக்கலாம். அது வந்து நம்ம வம்சாவளியை பற்றி அது அறிகுறி வந்து பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஒழுக்கம் குன்றி விட்டோம் என்றால் அத்தனை அத்தனை வரிசைக்கும் அத்தனை தலைமுறைக்கும் அது பழியாக போய்விடும். பார்ப்பான் வந்து அந்த ஓத்தை மறந்து வைத்து விட்டான், 4 தலைமுறைக்கு முன்னால் இருக்க நம்முடைய அந்த முப்பாட்டனை தெரிந்து கொள்ள முடியும் என்றாலும் அதனால் தவறில்லை. ஒழுக்கம் குன்றிவிட்டோம் என்றால் அத்துணை தலைமுறைக்கும் இழுக்காக போய்விடும் என்பது அதற்கு பொருள் என்னுடைய தந்தையார் சொல்வார். அதனால அவரவருடைய பற்றறிவு தான் அதுக்கு உரை. அது நீங்க ஏற்பதா ஏற்காத உங்க விருப்பம்.
ஐயா நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கம்மா. தெய்வம் தொழால் கொடுநன் தொழுதெழுவாள் அப்படிங்கறத நானும் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறமா தெரிஞ்சது, ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆண் வந்து நம் துணைவர வர்றாரு. ஆனா அந்த துணைவருக்கு வந்து பெண் வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்தாதான் 2 பேர் வாழ்வும் சிறப்படையும். தொழுதல்ங்கிறத பராமரித்தல், அவர்களை போற்றி வளர்த்தல், குழந்தை மாதிரி தான் அவங்களுக்கு. ஆனா இயற்கையிலே பார்த்தோம்னா இப்ப சயின்டிபிக்கா பார்த்தா பெண்களுக்கு குரோமோசோம்ல அந்த அமினோ ஆசிட்ஸ் நிறைய இருக்கும். 2 ஆர்ம்ஸ், இவங்களுக்கு 1.5 தான். அதனால அவங்க நேச்சுரலாவே அவங்களுக்கு தேவைப்படுது பெண்ணோட பராமரிப்பு. அதனால நானே நினைச்சுக்கிட்டேன், அது தொழுகிறதுக்கு பதிலா பராமரிக்கிறது, பேணுதல் அந்த மாதிரி இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி பெண்கள் இருந்தா உலகத்துல மழை நல்லாவே பெய்யும், இயற்கையும் ஒத்துழைக்கும். இயற்கை தான் நமக்கு ஒரு தெய்வம் மாதிரி, அதை போற்றி வணங்கணும். அப்படி வழங்காட்டா கூட அவ அந்த ஆண்மகனை நல்லபடியா பராமரித்து இருந்தாள்னா வந்து உலகம் நல்லபடியா இருக்கும். பெரியார வந்து மணியம்மை வந்து போற்றி வளர்த்ததால் தான் அவர் வந்து 94 வயசு வரைக்கும் இருந்தார். அதே மாதிரி ஒரு நல்ல மனைவி அமைந்தா அந்த ஆண்மகன் நல்லா சிறப்பா இருப்பாரு, அவங்க குடும்பமும் சிறப்பா இருக்கும். அந்த மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை. அது நான் இப்போ சிறப்பா இருக்கு. ஆனாலும் ஐயா அந்த குரலை விளக்கும் போது ஒரு மனம் வந்து ஒரு வெறுப்போ ஒரு ஏதோ ஒரு முரண் இதுலயே இருக்குது. நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுல வந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாணவர்களுக்கு, ஒரு பெண்ணு வந்து தொழுது எழுவாள் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய குழப்பம் இருக்கு ஐயா. அது இந்த காலத்துல வளர்ந்த நிலையில இப்படி ஒரு சிந்தனை வந்திருக்கா என்னன்னு தெரியல. கணவன் தொழுது எழுவாள் அப்படிங்கிறதுக்கு ஐயா நீங்க கொஞ்சம் நகைச்சுவையா சொன்ன மாதிரி உணர்றேன் நானு. இல்ல இயல்பாதான் சொன்னேன், நகைச்சுவையா சொல்றேன். ஏன்னா இந்த பொருளையே நான் உணர்ந்தேன், எப்படி பெண்களை மதிக்கிறாங்கிறது. தமிழ்நாட்டுல ரொம்ப சிறப்பா மதிக்கிறோம். அதே மாதிரி யூட்டா மாநிலத்தில் பெண்கள் மிகச்சிறப்பாக மதிக்கப்படுகிறார்கள். அங்க மன முறிவு கிடையாது. அங்க வந்து பெண்கள் உயர்வா போனா 87 கண்ணால பார்த்தேன். அதனால பெண்களை மதிக்கிற ஒரு நாடு எந்த நாடுமே அது வந்து அதற்கு வீழ்ச்சியே கிடையாது. பெண்களை மதிக்கிற குடும்பம், பெண்களை மதிக்காத குடும்பத்துல எத்தனை கடவுளுக்கு வேண்டுதல் நடத்தினாலும், எவ்வளவு காவடி எடுத்தாலும், எவ்வளவு அழகு குத்தினாலும் அந்த குடும்பம் உருப்படியாலாம் வந்துடாது. பெண்களை மதித்து பெண்களை பேணினால் அந்த குடும்பம் சிறப்பா இருக்கும். அந்த மாதிரி குடும்பங்கள்ல தெய்வமே தேவையில்லை. என்ன நம்ம இப்படி ஒரு பொருள் சொல்லலாம் மாணவர்களுக்கு. பாவேந்தர் அந்த குரலுக்கு அப்படி சொல்லிருக்காருங்க. ஒரு கணவனுக்கு மனைவி வைக்கும் கணவனுக்கும் ஒத்து போனா அந்த பெண் பெய்யும் மழைன்னா, ஒரு உழவன் வந்து விவசாயம் செய்துகிட்டு இருக்கும் போது இந்த நேரத்துல மழை பெய்ஞ்சாக்க விளைச்சலுக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது ஒரு மழை பெய்யுது பாருங்க. அந்த மழை பெஞ்சதுனாக்க அந்த உழவன் எப்படி மகிழ்வானோ அப்படி அந்த பெண் அந்த கணவனுக்கு மகிழ்ச்சியை தருவாள் அப்படிங்கிறது பாவேந்தர் பாரதிதாசனுடைய குரல் சொல்றாரு. எடுத்துக்காட்டுவோமே, அதான் நான் சொன்னேன், எடுத்துக்காட்டுவோமையா பெய்யும் மழைங்கிறத வந்து எடுத்துக்காட்டுவோமையாக பின்பற்றாருங்க தான் சொன்னேன். அதான் அவர் சொல்ற விளக்கம் நல்லா நமக்கு பிடித்தமானதா விருப்பமா தான் இருக்கு. ஐயா இந்த உரை வந்து உரையாசிரியர்களுக்கு போயிட்டதுனால நமக்கு வந்து இயல்பான உரையா கூட நம்ம விசித்திரமாவும் புதுமையாவும் தோணுது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஐயா தங்களுடைய தந்தையார் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறாங்களா? ஆமா, எளிய புதுக்கோட்டை அண்ணலார் வெளியிட்டு பல பதிப்பு வந்துச்சு. இது ஒரு 20-25 பதிப்பு வந்திருக்கோம். அவங்க எல்லாம் அந்த பழைய சான்றோர்களை பேணுவார் இல்லை. இன்னைக்கு புத்தகம் போடுறதோ அவர்கள் பேரை சொல்றதோ யாருமே மாணாக்கர்களை கூட தமிழ்ல சொல்ல மாட்டாங்க. அதனால அப்படியே போயிருச்சு. எங்க கிடைக்கிறதுலாம் நாங்க இப்ப எடுத்து இலக்குனா.comனு ஒரு வலைத்தளம் இருக்கு. அந்த வலைத்தளத்துல அப்படியே இது பண்ணி அந்த வருடி ஸ்கேன் பண்ணி போட்டுறோம். யார் வேணாலும் எடுத்து படிச்சீங்க அப்படின்னு. எவ்வளவு பெரிய புத்தகம்னாலும் அது மாதிரி போட்டுறோம் நாங்க. அருமையான ஒரு பொழிவுங்க ஐயா. அடிக்கடி நீங்க வரணும். உங்ககிட்ட இருந்து நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. தொடர்ந்து நம்ம சனிக்கிழமை எல்லாருக்கும் சனிக்கிழமை ஏந்தா இருந்தா தொடர்ந்து சனிக்கிழமை 7 to 8 வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு மேல வேண்டாம். பல டாக்டர் ஐயாலாம் நிறைய வேலை உள்ளவரு, அதே மாதிரி இவங்க நிறைய வேலை உள்ளவங்க, பாதி பேர் வந்து நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கவங்க. அதனால 7 to 8 8:05 முடிச்சிடணும். அதுக்கு பிறகு நீட்டக்கூடாது. அது மாதிரி அடுத்த சனிக்கிழமை சந்திப்போமா? கண்டிப்பா. நன்றி அனைவருக்கும். அண்ணா நகர் பொதுச் செயலாளர் நம்முடைய துரை சுந்தரராஜ் அவர்கள் பெருந்தகை. வணக்கம். இவரும் 3 முதல்வர்கிட்ட பணியாற்றியவர். ஆமா 4 முதல்வர்கள். 4 முதல்வர்.
ஆமா ஆமா, ஜானகி அம்மா விட்டீங்க. ஏப்பா அதாவது நல்ல தொடக்கம், அருமையான உரை. அதுவும் நம்முடைய முனைவர் வரமலை அவர்களுடைய உரையை வந்து நீ பூரா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு மிக தெளிவாகவும் சிறப்பாகவும் இருந்தது அந்த உரை. அதோட அந்த கலந்துரையாடல நிறைய தகவல்கள் கிடைச்சிருக்கு. அது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு கலந்துரையாடலாக நான் பார்க்கிறேன். அட்லாண்டாவிலிருந்து பேசினார்கள் மற்றும் இங்க நல்ல புலவர்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டு இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய தினம் காலையிலே எங்களுக்கு ஒரு காணொலி கூட்டம், மாலையிலே வருவதற்கு நம்மளுடைய உறுப்பினர்கள் எல்லாம் கொஞ்சம் சுணக்கமாக இருந்திருக்கார்கள் நினைக்கிறேன். அடுத்த வாரம் பெரும் கூட்டத்துடன் நம்ம சந்திப்போம் என்பதை கூறி வாழ்த்துக்களுடன் வழிபடுகிறேன். நன்றி நன்றி ஐயா. நன்றிங்க. ஆதிகேசவல் ஐயா. வேற ஒண்ணும் இல்ல, மகிழ்ச்சி. அமைச்சர் வேளவேந்தனுடைய தம்பி அவர், முன்னாள் அமைச்சர் பேராசிரியர். பொருள் விளக்கமும் எந்த கேள்விக்கும் அந்த வள்ளுவர் வந்து பொருளை வந்து எப்படி வேணாலும் அவங்க அந்த கால நிலைமைக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணலான்றது நான் நேரடியா பாக்குறேன். இப்ப பேராசிரியருடைய விளக்கத்திலிருந்தும் அவங்க அப்பா என்ன சொன்னாரு, ஏற்கனவே அந்த அனுபவத்தை வச்சு அற்புதமா பேராசிரியர் ஐயா சொன்னாரு. ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு. இந்த கலந்துரையாடல் இன்னும் நல்லா மெருகேற்றி இருக்கிறது. இந்த இணைய வழி சிறப்பாக நடைபெற நல்வாழ்த்துக்கள் ஐயா. தாக்கூர் திவாகரன் ஐயாவுக்கும் தனி வணக்கம். ஐயா மறைமலைக்கு திருக்குறள் இது மாதிரி உரை விளக்கம் கொடுக்கறதுக்கு இப்போ சரியான ஆள்கள் இல்லை. அதனால்தான் இந்த நடராஜன் போடுறவெல்லாம் வர்றாங்க. அதெல்லாம் தூக்கி எறிகிற மாதிரி உங்களுடைய விளக்கம் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. மகிழ்ச்சி, சிறப்பு. வணக்கம். நன்றிங்க. நன்றி, மிகுந்த நன்றி. முடிச்சலாமா? ஊக்குவிக்க மிகுந்த நன்றி ஐயா. முடிச்சலாமா? முடிச்சலாங்க, நேரம் ஆச்சு. அருமையான ஒரு நிகழ்வு. இது பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஐயா சோமா இளங்கோவன் அவர்களும் அவருடைய இல்லத்தரசியார் அம்மையார் சரோஜா அவர்களும் கலந்து கொண்டது. அதே போன்று டாக்டர் நாகராஜ் அவர்கள் கலந்து கொண்டார்கள். ஏனையவர்கள் இங்கே கலந்து கொண்டு சிறப்பாக அவர்களுடைய வினாக்களை தொடுத்து நல்ல பதில்களை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். இனி வரும் வாரத்தில் சனிக்கிழமை தோறும் இது நடைபெறும் என்று ஐயா அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நீங்கள் அடுத்த சனிக்கிழமை இதே 7 மணிக்கு நீங்கள் பங்கு கொள்ள வேண்டுமாய் உங்களை அன்போடு பணிவோடு கேட்டுக் கொள்கிறேன். இதுகாரம் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஐயா, நீ என்ன சொல்றீங்களா ஐயா? வணக்கம். வணக்கம். நன்றி நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வு அத்தனையுமே பதிவு செய்யப்படுகிறது. உங்கள் அனைவருக்குமே யூடியூப் வழியாக இது உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும்.